ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி வாய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கிரைம் நாவல் தான். வாங்க கதைக்குள்ளே போகலாம். 1. தேதி 17/8/2018. நேரம் 5:50 AM. அந்த ரம்மியமான அதிகாலை பொழுதில் இளையராஜா பாடலை இசைத்தவாறே கொண்டிருந்தது நிட்வேர் பிரைவேட் கம்பெனி பேருந்து. கோவை அன்னூர் மெயின் ரோட்டில் இருந்து ஒரு சிறு நகரை தாண்டிய பின் பக்கம் திரும்பினால் 7 கிலோமீட்டரில் கம்பெனி உள்ளது. பேருந்து வலது பக்கம் திரும்பியதும் பேருந்தில் இருந்தவர்களின் முகத்தில் சிறு வாட்டம். திங்கள்கிழமை வேலைக்கும் பள்ளி செல்வோரின் முகத்தில் இருக்கும் அதே வாட்டம்தான் இவர்கள் முகத்திலும். 3 கிலோமீட்டரில் ஒரு கிராமம் உள்ளது. அதனை தாண்டி செல்லும்போது எப்பொழுதும் அமைதியாக இருக்கும் அந்த ஏரியா இன்று வழக்கத்துக்கு மாறாக இருந்தது. பறவைகளின் சத்தம் அதிகமாக இருந்தது. குறிப்பாக காக்கைகளின் காக்கைகள் பரபரப்பாக கத்திக்கொண்டே அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்தன. இதனை கவனித்து கொண்டே வந்த டிரைவர் முத்து திடீரென பிரேக்கை மிதித்தார். என்ன இது என்று யோசித்தவாறே கீழே இறங்கினார். ரோட்டில் ஒரு ஸ்கூட்டி ஆக்சிடென்ட் ஆனதை போல் கிடந்தது. ஸ்கூட்டியின் அருகே சிறிது இரத்தக்கரை இருந்தது. பேருந்தில் இருந்த அனைவரும் ஜன்னல் வழியை எட்டி பார்த்தனர். ஸ்கூட்டி மட்டுமே கீழே கிடந்தது. ஆட்கள் யார் அங்கு இல்லை. பேருந்தில் இருந்தவர்கள் கீழே இறங்கி ஸ்கூட்டியின் அருகில் வர முத்து அவர்களிடம், யாரும் பக்கத்தில் போகாதீங்க, பின்னாடி வாங்க என்று சொல்லியவாறே அவரும் பின்னாடி சென்றார். போலீஸுக்கு தகவல் தெரிவித்து பின் கம்பெனி செக்யூரிட்டிக்கு கால் செய்தார் முத்து. ஹலோ கணேஷ். என்ன முத்து, வண்டி பஞ்சரா இல்லை பிரேக் டவுனா? ஆக்சிடெண்ட். என்னையா சொல்கிற? கம்பெனி ரோட்டில் ஒரு ஸ்கூட்டி ஆக்சிடெண்ட் ஆகி நடு ரோட்டில் கிடக்குது. நீங்கள் உடனே ஹெச்ஆர் ஜெனரல் மேனேஜர் எல்லாத்துக்கும் தகவல் சொல்லிவிட்டு உடனே இங்கே வாங்க. பஸ் ஆக்சிடெண்ட் ஆகலைல்ல, அப்புறம் என்ன, நீ பஸ்ஸில் கம்பெனிக்கு கொண்டு வா. இது கொஞ்சம் பிரச்சனையான விஷயம், நீங்கள் முதல்ல இங்கே வாங்க என ஃபோனை கட் செய்வதற்குள் கூட்டம் அதிகமானது. நமது கம்பெனி பஸ்கள் தான் காலை 6 மணி ஷிஃப்ட்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நின்றது. பஸ்களில் இருந்தவர்கள் வந்து ஸ்கூட்டியை பார்த்து ஏதோ பீதியில் கதைக்கத் தொடங்கினர். அப்போது பேருந்தின் எதிர்ப்புற சாலையில் பைக்கில் செக்யூரிட்டி கணேசன் ஆக்சிடெண்ட் ஆன ஸ்கூட்டியை பார்த்தவாறு வருகிறார். ஆனால் ஸ்கூட்டியை அவரது பைக் ஸ்டாண்ட் போட்டுவிட்டு நேராக முத்துவிடம் வந்து, என்னையா நீ சைடு எடுத்து நேராக கம்பெனிக்கு வர வேண்டியது தானே, எல்லாரையும் இங்கே நிற்க வச்சுக்கிட்டு ஷிஃப்ட்டுக்கு வேறு டைம் ஆச்சு என்று சொன்னார் சற்று கடுப்பாக. அப்போது முத்து, அண்ணா கொஞ்சம் அங்கே நல்லா பாருண்ணே, இது நம்ம ஹெச்ஆர் விமலா மேடம் ஸ்கூட்டின்னு என்றார். யோசித்தவாறே, என்னையா இப்படி கிடக்கு, மேடத்துக்கு என்னாச்சு என்று கேட்க, முத்து, தெரியலண்ணே, ஸ்கூட்டி மட்டும்தான் கிடக்கு, மேடம் இல்லை, போலீஸில் சொல்லிட்டேன், நீங்கள் மேனேஜர்கிட்ட சொல்லிட்டீங்களா என்று கேட்டார். கணேஷ் மேனேஜ் நம்பருக்கு டயல் செய்தார். 6:15க்கு 2 பைக்குகளில் காவல்துறையினர் வந்தனர். 8 கணபதியிடம் 2 கான்ஸ்டபிள் கௌதம், சந்துரு வந்தனர். அப்போது கணபதி ஸ்கூட்டியை பார்த்துவிட்டு கௌதமிடம், யோ அந்த பில்டிங் போய் பாரியா என்றார். உள்ளே சென்ற 2 நிமிடத்தில் வெளியே வந்த கௌதம் ஏட்டுவிடம், சார் உள்ள ஒரு பொண்ணோட டெட் பாடி இருக்குது சார் என்றார். அங்கிருந்த கூட்டத்தை கலைத்து பேருந்தை சைடு எடுத்து அனுப்பினர். அந்த ஸ்கூட்டியை முதல் பார்த்த டிரைவர் முத்து, செக்யூரிட்டி கணேசன் மட்டும் அங்கே இருந்தனர். உடன் வந்த அந்த வழியாக செல்லும் சில வாகன ஓட்டிகளும் நின்று வேடிக்கை பார்த்தனர். இன்ஸ்பெக்டருக்கு தகவல் சொல்லப்பட்டது. கணபதி முத்துவிடம் விசாரிக்க கான்ஸ்டபிள் சந்துரு முத்து சொல்வதை எழுதினார். எத்தனை மணிக்கு இதை பார்த்த? 5:50க்கு சார். இதை யார் ஸ்கூட் தெரியுமா? விமலா மேடம் சார். எங்கள் கம்பெனியில் தான் ஹெச்ஆர் டீமில் வேலை பார்க்குறாங்க. அவங்க வீடு எங்கே இருக்குது? குமாரபாளையம் சார். எத்தனை வருஷமாக இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க? அது ஒரு 4 வருஷத்துக்கு மேலே இருக்காங்க. இது என்ன பில்டிங்னு தெரியுமா? முன்னாடி இங்கே ஒரு ஸ்பின்னிங் மில் இருந்து சார். இப்போ 7-8 வருஷமாக சும்மா தான் இருக்கிறதால பாலடைஞ்சு போச்சு. பகலில் ஆடு மாடு மேய்க்கிறவங்க இந்த பக்கம் வருவாங்க. முத்து சொல்ல சொல்ல சந்துரு எழுதி கொண்டே வந்தார். ஆக்சிடெண்ட் ஆன ஸ்கூட்டி நம்பர் சார். அதில் 2 நம்பர் இல்லை, DNFTAB 024ன்னு இருக்குது என்று சந்துரு கேட்க, 24க்கு முன்னாடி 2 சைபர் போட்டுக்கோயா என்றார் கணபதி. அப்போது கணேஷ், சார் அது 70 சார், 7024 வரும் சார், நான் தான் தினமும் பார்க்குறேனே என்றார். TN40 சார், வண்டி மேட்டுப்பாளையம் ரெஜிஸ்டர் சார் என்று சந்துரு சொல்ல, முத்து, ஆமாம் சார், அவங்க ஊர் மேட்டுப்பாளையம் தான் சார். கணேஷிடம், நேற்று நைட்டு நீங்கள் டியூட்டியில் தான் இருந்தீங்க, வித்தியாசமாக ஏதும் அலறல் சத்தம் கேட்கலையா என்று கேட்க, இல்லை சார் என்று கணேஷ் சொன்னார்.
மேலும் விசாரிக்கும்போது சைரன் சத்தம் கேட்டது. இன்ஸ்பெக்டர் சரவணன், எஸ்ஐ ராஜா வந்தனர். அப்போது கணபதி நேராக இன்ஸ்பெக்டர் சரவணிடம் சென்று, சார், ஸ்கூட்டி ஆக்சிடெண்ட் ஆகி கிடக்கு சார். ஸ்கூட்டி ஆக்சிடெண்ட் ஆகி 40 மீட்டர் இழுத்துக்கிட்டே வந்திருக்கு. ரோட்டில் தடம் இருக்குது. ரோட்டில் லெஃப்ட் சைடில் தான் ஸ்கூட்டி விழுந்திருக்கு. லெஃப்ட் சைடில் தான் ரத்தக்கரை இருக்குது. ஆனால் இப்போ ஸ்கூட்டி நடு ரோட்டில் கிராஸாக இருக்குது. ஸ்கூட்டியோட நம்பர் பிளேட்டை வச்சு 2 இண்டிகேட்டரையும் ஆரோ மார்க் மாதிரி வச்சு இந்த பக்கம்னு திசையாக காட்டியிருக்கு. இது ஒரு பழைய பில்டிங் சார். இப்போ பயன்பாட்டில் இல்லை. ஆனால் உள்ள ஒரு பொண்ணோட டெட் பாடி இருக்குது சார் என்று சொல்லி முடித்தார். அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சதா? சரவணன் கேட்க, பேர் விமலா சார். இங்கேருந்து ஒரு கிலோமீட்டரில் நிட்வேர் கம்பெனி இருக்குது. அங்கே தான் வேலை பார்க்குறாங்க. கம்பெனி அடுத்த 4 கிலோமீட்டரில் குமாரபாளையம் இருக்குது. அங்கே அவங்க வீடு இருக்குது சார் என்றார் கணபதி. இன்ஸ் ஏட்டுவிடம் ஆம்புலன்ஸ்க்கு சொல்லியாச்சா என்று கேட்டவாறு அந்த பழைய பில்டிங்கை நோக்கி சென்றார். கௌதம் வெளியே நின்று கால் செய்து இன்ஸ் ஏட்டு உள்ளே சென்று பார்த்துவிட்டு, உடனே பேரண்ட்ஸுக்கு பண்ணுங்க, அப்படியே பொண்ணோட பேரண்ட்ஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க சொல்லியவாறு கர்ச்சிஃபால் மூக்கை மூடி வெளியே வந்தார் இன்ஸ். ஆம்புலன்ஸ் வந்து டெட் பாடியை எடுத்து சென்றவுடன் கௌதம் செக்யூரிட்டி கணேஷுடன் கம்பெனி சென்று மேடமின் பெற்றோர்கள் நம்பர்கள் வாங்கி தகவல் தெரிவித்தார். ஃபாரன்சிக் ஆஃபீஸர்ஸ் அனைத்து தடயங்களையும் சேகரித்த பின் அங்கிருந்த அனைவரும் சென்றனர். அது அதிகாலை நேரம். சிட்டியிலிருந்து அவுட்டர் ஏரியா என்பதால் மீடியா வரவில்லை. ஃபாரன்சிக் ஆஃபீஸர்ஸ் அனைத்து தடயங்களையும் சேகரித்ததுக்கு அப்புறம் அங்கிருந்த எல்லாருமே போயிட்டாங்க. அது அதிகாலை நேரம். சிட்டியிலிருந்து அவுட்டர் ஏரியாங்கிறதால மீடியா வரல. கணபதியும் கௌதமும் கம்பெனியில் விசாரிக்க போனாங்க. எஸ்ஐ ராஜா கோவை அரசு மருத்துவமனைக்கு போனார். மதியம் 3 மணி அளவில் எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வந்தாங்க. என்ன கணபதி, அந்த பொண்ணு யார் என்னன்னு மொபைலை நோண்டியவாறு சரவணன் கேட்க, சார், அவங்க பேர் விமலா சந்திரன். அந்த கம்பெனியில் 4 வருஷமாக வேலை பார்க்குறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆகியிருக்கு. ஹஸ்பண்ட் பேர் சந்திரன். குழந்தை இல்லை. 2 பேரும் குமாரபாளையத்தில் வாடகை வீட்டில் இருந்திருக்காங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க தனியாக அதே வீட்டில் இருந்து வேலைக்கு போயிருக்காங்க என்று கணபதி சொல்ல, கடைசி அவங்கள யார் பார்த்தாங்க சரவணன்? பக்கத்து வீட்டில் இருக்கிற பொண்ணு சார். ஞாயிற்கு காலையில் 10 மணிக்கு போகிறதா பக்கத்து வீட்டில் சொல்லிட்டு போயிருக்காங்க. கம்பெனியில் விசாரித்தேன். 10 மணிக்கு கம்பெனியை கிராஸ் பண்ணி போகிறத செக்யூரிட்டி பார்த்துருக்காரு சார். கம்பெனியில் சந்தேகப்படுற மாதிரி எந்த சஸ்பெக்டும் இல்லை சார். எல்லாரும் நல்ல விதமாக தான் சொல்கிறாங்க என்று முடித்தார் கணபதி. வீட்டிலேருந்து போகும்போது தனியாக ஸ்கூட்டியில் போனாங்களா? சரவணன் கேட்க, ஆமாம் சார், நைட்டில் தனியாக தான் வந்திருக்காங்க. அன்னூர் மெயின் ரோட்டில் இருக்கிற பாரத் பெட்ரோல் பல்க் சிசிடிவியில் பதிவாகியிருக்கு. TN 40 AB 7024 நம்பர் பிளேட் வச்சு செக் பண்ணியாச்சு சார் என்றார் கணபதி. மொபைலை பார்த்தவாறு, எங்கள் கணபதி, இது திருடங்களோட வேலையாக இருக்கக்கூடாது என்று சரவணன் கேட்க, அதற்கு எஸ்ஐ ராஜா, நோ சார், இது கொலை தான்னு போஸ்ட்மார்ட்டத்தில் இருக்குது. சரியாக 10:30 11 மணிக்குள்ளே இது நடந்திருக்கணும். ஸ்கூட்டி ரோட்டில் விழுந்து வலிக்கிட்டு போனதால் அவங்க கை, தோள்பட்டை, கண்ணோ வயிறுல சிராய்ப்பு ஏற்பட்டிருக்கு. சிராய்ப்பு ஏற்பட்ட இடத்துல 1 இன்ச்சுக்கு ஆழமாக ஓட்ட தெரியுது. அதனால தான் அதிகமாக ரத்தம் வெளியேறி உயிர் பிரிஞ்சிருக்கு என்று ராஜா சொல்லும்போதே சரவணன் இடைமறித்து, விக்டமோட பேரண்ட்ஸ் மாமனார் மாமியார்கிட்ட விசாரிச்சிங்களா என்று கேட்டார். விசாரிச்சிட்டேன் சார். உன்னோட அப்பா பேங்க்கில் வேலை பார்க்குறாரு. வசதியான குடும்பம். அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்க. மாமனார் மாமியார் முறையில் இருக்காங்க. தகவல் தெரிஞ்சு 2 மணிக்கு வந்தாங்க. அவங்கக்கிட்டேயும் விசாரிச்சிட்டேன். சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இல்லை. இவங்க குடும்பத்துக்கு சந்தேகப்படுற மாதிரி எதிரிங்க யாரும் இல்லை. ராஜா சொல்லும் போதே ஃபாரன்சிக் ஆஃபீஸர் குணா உள்ளே வந்தார். வாங்க தடயத்துறை, ஏதாவது தடயக்கா என்று நக்கலாக சிரித்தவாறே சரவணன் கேட்டார். இன்ஸ் இவ்வாறு கேட்கவும் கான்ஸ் கௌதம் லேசாக சிரித்தார். இருக்கு, ஆனால் இல்லை என்று குணா தெளிவாக சொல்லியா என்று சரவணன் சொன்னார். சொல்கிறேன்டா காவல்துறை என்று மனதில் நினைத்தவாறே ஆரம்பித்தார் குணா. அந்த இடத்துல ஒரு நட்ராஜ் பென்சில் இருந்தது. அந்த பொண்ணு ஸ்கூட்டியில் இருந்து விழுந்ததால் காயம் ஏற்பட்டிருக்கு. அப்புறம் அந்த காயத்தில் பென்சிலை வச்சு குத்தியிருக்காங்க. டெட்பாடியை ஒட்டி சாரின்னு ரத்தத்தில் எழுதியிருக்கு. அந்த ரத்தம் விக்டிமோட ரத்தம் தான். அந்த சுவர் ஃப்ரைடே லாஸ்ட்னு பென்சில் வச்சு எழுதியிருக்கு. அந்த பில்டிங் உள்ளேயும் ஸ்கூட்டி அதோட நம்பர் பிளேட் இண்டிகேட்டர் எதுலேயும் எந்த கைரேகையும் இல்லை. அந்த பில்டிங் உள்ள இழுத்துட்டு போன மாதிரி எந்த தடயமும் இல்லை. சஸ்பெக்டோட செப்பல் தடை மட்டும் கிடைக்கு, சைஸ் 12. இது தவிர வேற எந்த தடயமும் கிடைக்கல சார் என்றார் குணா. அப்பொழுது டெலிஃபோன் மணி ஒலித்தது. சரவணன் பேசினார். ஹலோ, என்ன விமலா கேஸ் என்னாச்சு? ஆளை பிடிச்சிட்டியா? இல்லை சார், விசாரணை போய்கிட்டு இருக்கு. சீக்கிரம் ஏதாவது ஹாஸ்பிட்டலில் பாடியை வாங்க மாட்டோம்னு விக்டம் வீட்டு ஆளுங்க பிரச்சனை பண்ணுறாங்க.
கொலை பண்ணவனை பிடிச்சாதான் பாடியை வாங்குவோம்னு சொல்கிறாங்க. நைட்டுக்குள்ளே கொலையாளியை கைது பண்ணிடுவோம்னு தான் சொல்லி பாடியை வாங்க வச்சுருக்கேன். நீ இமீடியட்டாக குற்றவாளியை கைது பண்ணி ஃபைலை க்ளோஸ் பண்ணு என்று ஐஜி சொல்ல, எஸ் சார் என்று சொல்லி கட் செய்தார் சரவணன். யார் சார்? கணபதி கேட்க, ஐஜி உடனே குற்றவாளியை கைது பண்ணணுமா, ப்ரெஷர் பண்ணுறாருன்னு சரவணன் சொன்னார். மேலும் சரண், விக்டிமோட மொபைல் கிடைச்சதா என்று கேட்க, நோ சார், ஸ்பாட்டில் எந்த மொபைலும் கிடைக்கல என்று கணபதி சொன்னார். ஓகே, இது திருடனோட வேலையாக தான் இருக்கும். ஆக்சிடெண்ட் ஆனதும் அந்த பொண்ணை பில்டிங்கில் தூக்கிட்டு போய் நகை மொபைல் எல்லாத்தையும் திருடி இருக்கான். சரவணன், இருந்தா ஏன் கொலை பண்ணுறாரா ராஜா? இவ உயிரோடு இருந்தா நம்மளை காட்டி கொடுத்துருவான்னு கொலை பண்ணியிருப்பான். விக்டிமோட கம்பெனியில் தான் அந்த திருடன் இருக்கணும். அதனால தான் இவங்களை வாட்ச் பண்ணியிருப்பான். 28-30 வயசில் ஆள், நல்ல உயரமாக வெயிட்டாக ஹிந்திக்காரன். அந்த கம்பெனியில் இருந்தால் தூக்கிட்டு வாங்க, அவன் தான் இதை பண்ணியிருக்கணும். எப்படி சார் சொல்கிறீங்க என்று கணபதி கேட்க, ரோட்டில் இருந்து அந்த பழைய பில்டிங்குள்ளே 200 மீட்டர் தூரத்துக்கு தூக்கிட்டு போயிருக்கானே, அப்போ நல்லா வெயிட்டாக தான் இருப்பான். சரவணன், சார் அப்போது அந்த இரத்தக்கரையில் சாரின்னு எழுதுனது யார்? ராஜா சற்று தயங்கிய குரலில், அது அந்த திருடனே குற்ற உணர்ச்சியில் அந்த பொண்ணுக்கிட்ட சாரி கேட்டிருப்பான். சரவணன், அடுத்து சற்று அதட்டலாக கேட்காதீங்க, நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. ஓகே, தலையை குனிந்தவாறே சொல்லுங்க என்றார் சரவணன். ராஜா, அந்த கம்பெனி ஸ்பான்சர் பண்ணுற ரூமில் இருக்கிற ஹிந்திக்காரங்க கிட்ட விசாரிங்க. நேற்று நைட்டு யாரெல்லாம் ரூமில் இல்லையோ அவங்கள கைது பண்ணுங்க கட்டளையிட்டார் சரவணன். எஸ் சார் என்று சொல்லி ராஜா கிளம்ப, கணபதியும் கான்ஸ் இருவரும் பின்தொடரும் போது கௌதம் கணபதியிடம், என்ன சார் இது இப்படி சொல்கிற? திருடனாக இருந்தால் ஸ்கூட்டியையும் சேர்ந்து திருடியிருப்பானே, எதுக்கு ஸ்கூட்டியை ரோட்டில் கிராஸாக போட்டு நம்பர் பிளேட் திசையை காட்டணும் என்று கேட்க, அந்த ஆள் அப்படித்தான், நான் சொல்கிறது தான் சரின்னு நினப்பான். நீ வெறும் கான்ஸ்டபிள், கிராஸ் கொஸ்டின் கேட்காம கூட வா என்றார் கணபதி. இல்லை சார், ரத்தம் கொட்டி சாகிற அளவுக்கு கொடூரமாக கொலை நடந்திருக்கு. ஒருவேளை இது சைக்கோ கொலைகாரனோட வேலையாக இருந்தால் இன்னும் கொலைகள் தொடரும். அவன் அடுத்தது யாரை குறி வச்சிருக்கான்னு தெரியல என்று சொன்ன கௌதம் என் வாயை பொத்தியவாறு, கணபதி, யோ போகி வாயை கழுவு, கண்டதையும் பேசிட்டு என்று கிடத்தார். இரவு 7 மணிக்கு சரவணன் ராஜாவிற்கு ஃபோன் செய்தார். ஹலோ ராஜா, எனி சரவணன், எஸ் சார், ஒருத்தன், அவன் பேர் விமோல், பீகார்காரன். அவன் மட்டும் நேற்று ரூமில் இல்லை, ஈவினிங் கோவை போகிறதா சொல்லிட்டு போயிருக்கான். இன்றைக்கி மதியம்தான் வந்திருக்கான். ராஜா, எங்கே போனான்னு கேட்டிங்களா? சரவணன், கேட்டேன் சார், மூவி போனதா சொல்கிறான். அவன் ரூம்லேயும் ஒர்க் பண்ணிட்டோம், எதுவும் கிடைக்கல. ராஜா, நீங்கள் ஆளை அரெஸ்ட் பண்ணுங்கள், மற்றதை அப்புறம் பார்த்துக்கலாம் என்று கட்டளை குரலில் சொல்லிவிட்டு கட் செய்தார் சரவணன். அவனை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வருவதற்குள் செய்திகள் வெளிவந்துவிட்டது. பிரேக்கிங் நியூஸ். கோவையில் இளம்பெண் கொலை செய்த வடநாட்டு வாலிபர் திருடும்போது கொலை செய்து விட்டதாக வாக்குமூலம். பகுதி 2. தேதி 18/8/2018, நாள் செவ்வாய்க்கிழமை, நேரம் 6 மணி. டேய், இன்னைக்கு மதியம் அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் இருக்கு. நீ இருக்கிற தைரியத்தில் தான் நான் இன்னும் படிக்காமல் இருக்கேன். காலங்காத்தால் அதை ஏண்டா ஞாபகப்படுத்துகிற? எக்ஸாம் தானே, பார்த்துக்கலாம் என்று பேசியவாறு பள்ளியை அடைந்தனர் ஜான்சனும் ஜோஷப்பும். பள்ளி கேட் பூட்டி இருப்பதை பார்த்து இருவரும் குதித்தனர். வலதுபுறம் யாரோ கீழே விழுந்து கிடப்பது தெரிந்தது. உடனே ஜான்சன் கையில் இருந்த கேனிலிருந்து தண்ணீரை எடுத்து முகத்தில் தெளித்து எழுப்பினான். அண்ணா, எழுந்திரினா என்று ஜான்சன் சொல்ல, இப்படி ஆகிற வரைக்குமா குடிப்ப, எழுந்திரினா என்று ஜோசப்பும் சொன்னான். மெதுவாக கண்ணை திறந்து பின் தலையில் வைத்தவாறே எழுந்த அவரை அப்படியே அருகில் இருந்த சேரில் உட்கார வைத்தனர். என்னண்ணா, நைட்டு முரட்டு குடி போல இவ்வளோ நேரம் மட்டையாக கிடக்கிற என்று சிரித்தவாறு கேட்டான் ஜான்சன். இல்லடா, நைட்டு யாரோ பின்னாடி இருந்து தலையில் அடித்த மாதிரி இருந்துச்சு என்று சொல்ல, கண்ட சரக்கை குடிச்சா இப்படி தான் கெட்ட கனவு வரும். போய் முதல்ல கிளாஸ் ரூமை தரனா, நீ வாடா கிரவுண்டுக்கு போகலாம் என்று ஜோசப் சொல்லும்போதே சரியாக தன் இருசக்கர வாகத்தில் வந்து நின்றார் பிடி ஆசிரியர் பேச்சிமுத்து. குட் மார்னிங் பாதுகாவலரே, சிரிப்போடு சொன்னார் பேச்சிமுத்து. கேட்டை திறந்துவிட்டு குட் மார்னிங் சொன்னார் செக்யூரிட்டி சவுந்தர். என்ன கொஞ்சம் டல்லாக இருக்கீங்க பேச்சிமுத்து? ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டு வகுப்பறை திறக்க சாவி கொத்தை கையில் எடுத்துக்கொண்டு கிளம்பினார். ஒவ்வொரு வகுப்பறையாக பூட்டை மட்டும் திறந்து தாழ்பாலை மட்டும் போட்டுவிட்டு செல்வது வழக்கம். ஜானும் ஜோஷப்பும் மைதானத்தை முதல் ரவுண்டு சுற்றும் போதே அவர்களுடன் அருணும் இணைந்து கொண்டான். மூவரும் 2 ரவுண்டு சுற்றி முடித்து நேராக ஹோல் போஸ்ட் அருகில் நின்ற பேச்சு சாரை நோக்கி ஓடினார்கள். அருகில் வந்து மூவரிடமும்
அடுத்த மாதம் மாவட்ட அளவிலான போட்டிகள் வருது. நீங்கள் 3 பேரும் செலக்ட் ஆயிருக்கீங்க. டெய்லி மார்னிங் ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ணணும் என்று சொல்லும்போது இருவரும் ஆசிரியரை கவனிக்க அருண் மட்டும் மேலே பார்த்து கொண்டிருந்தான். இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே என்ன பார்க்குற பேச்சுமுத்து? சார், அங்கே 6Bயில் யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது. ஜன்னல் வேற திறந்திருக்கு. அருண், எங்க என்று மூவரும் திரும்பி பார்க்க ஜன்னல் திறந்திருக்க ஜன்னல் ஓரத்தில் யாரோ நிற்பது போல் தெரிந்தது. நால்வரும் பில்டிங்கை நோக்கி செல்ல எதிர் திசையில் சவுந்தர் 10ஆம் வகுப்பறை பூட்டை திறக்க சென்றார். அவரை அழைத்து பார்த்ததை சொன்னதும் அவரும் பதட்டத்துடன் சென்றார். படிக்கட்டில் ஏறி முதல் மாடியில் இடது பக்கம் திரும்பினால் முதல் வகுப்பு 6ஆம் வகுப்பு பி பிரிவு. ஐவரும் அறையை அடைந்தவுடன் சவுந்தர் தாழ்பாலை திறந்து கதவை தள்ளினார். கதவை திறந்தவுடன் 4 பேரும் அதிர்ச்சியில் தடுமாறி கீழே விழ அருண் ஆ என அலறிக்கொண்டே அங்கிருந்து வேகமாக ஓடினான். 2 நிமிடத்தில் சுதாரித்து எழுந்த பேச்சுமுத்து மற்ற மூவர் அழைத்து கீழே வந்தார். படியில் இறங்கி வரும் வழியிலே ஃபோனில் டயல் செய்தார். தலைமை ஆசிரியர்களுக்கு தகவல் தெரிவித்து பின் போலீஸுக்கு கால் செய்தார். அடுத்த 10 நிமிடத்தில் தலைமை ஆசிரியர் அருட்சாகு வந்தார். இவர்கள் 4வரும் குடிநீர் தொட்டி அருகில் நிற்பதை பார்த்து அவர் நேராக வந்தார். என்னாச்சு பேச்சுமுத்து? சார், மேலே கிளாஸ் ரூமில் ஒரு பொண்ணு இறந்து கிடக்கு, நீங்கள் மட்டும் வாங்க என்று சொல்லி பேச்சுமுத்துவை அழைத்து கொண்டு சென்றார் அருட்சாகு. சார், இங்கே பாருங்க என்று வகுப்பறையை காட்ட அருட்சாகு பார்த்துவிட்டு இயேசுவே என்றவாறு அதிர்ச்சியானார். பின் பேச்சுவிடம், என்னப்பா இது? எப்படி? யார் பண்ணது? தெரியல சார், நாங்கள் இப்போ தான் வந்து பார்த்தோம். போலீஸில் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன் சார். இந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? நம்ம ஸ்கூலில் தான் சார் படிக்கிறா. +2 A கிளாஸ். பேர் அமுதா. எவ்வளோ ரத்தம் போயிருக்கு. அந்த சுவரில் ஏதோ எழுதியிருக்கு பாருங்க, பாஸ்ட் டிசைடஸ் ஃபியூச்சர். போலீஸ் வருமுறை கீழே இருக்கலாம். அருட்சாகு சொல்ல இருவரும் கீழே சென்றனர். உடனே பள்ளிக்கு விடுமுறை என்று அனைத்து ஆசிரியர்களுக்கும் குறுஞ்செய்தி அனுப்பினர். அதோடு சில மூத்த ஆசிரியர்களை மட்டும் பள்ளிக்கு வர சொல்கிறார். ஆசிரியர்கள் மூலம் சில மாணவர்களுக்கு விடுமுறை அறிவிப்பு செல்கிறது. சில உள்ளூர் மாணவர்கள் மட்டும் விடுமுறையை உறுதி செய்ய பள்ளிக்கு வருகிறார்கள். ஆனால் சவுந்தர் மாணவர்களை உள்ளே அனுமதிக்கவில்லை. 7:10 மணிக்கு காவல்துறை வாகனம் வரும்போதே பள்ளியின் முன்பு கூட்டம் கூடியிருந்தது. ஏட்டு கணபதி வகுப்பறையை பார்த்துவிட்டு இன்சுக்கு கால் விஷயம் சீரியஸாக இருப்பதை சொன்னார். மேலும் கௌதமிடம், நேற்று நைட்டு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வந்ததுன்னு நம்ம காளி சொன்னா, நீ போய் காளிக்கிட்ட அட்ரஸ் வாங்கி அவங்கள கூட்டிட்டு வா என்றார். 20 நிமிடத்தில் கௌதம் வர உடனே அமுதாவின் பெற்றோர்களும் பதறியபடியே வந்தார்கள். அறையை பார்த்த அதிர்ச்சியில் அமுதாவின் அம்மா மயங்கி கீழே சரிய, அப்பா, ஐயோ, என் பிள்ளை இப்படி கிடக்காளே என்று கதறி அழுதபடி கீழே அமர்ந்தார். அவர்களை பார்க்கும்போது அங்கிருந்த அனைவரின் கண்களிலும் கண்ணீர் நிறைந்தது. அறையின் உள்ளே அமுதா ஜன்னலோடு சேர்ந்து கட்டப்பட்டிருந்தாள். உடல் முழுவதும் போட்டிருந்த பள்ளி சீருடை முழுவதும் இரத்தக்கரையாக இருந்தது. அறையில் நிறைய இரத்தம் வழிந்து இருந்தது. தலை வலது பக்கமாக திரும்பி முடிகள் கலைந்து சரிந்து ஒரு பக்கம் முகத்தை மறைத்திருந்தது. மற்றொரு பக்க கண் வாசலையே பார்த்து கொண்டிருக்க வாய் லேசாக திறந்திருந்தது. இதனை பார்த்து கதறிய அவளது தந்தையை அங்கிருந்து அழைத்து சென்றார்கள். 8 மணிக்கு இன்ஸ்பெக்டர் சரவணன் வரும்போது பள்ளி முன்பு மீடியா, பள்ளி மாணவர்கள், உள்ளூர் மக்கள் என கூட்டம் அதிகமாக இருந்தது. அவர்களை கடந்து உள்ளே வந்த சரவணன் அறையை பார்க்கும்போது ஃபாரன்சிக் ஆஃபீஸர்ஸ் வந்தனர். ஃபாரன்சிக் அறை உள்ளே செல்லும்போது சரவணன் வெளியே இருந்த தலைமை ஆசிரியரிடம், ஸ்கூல் முடிஞ்சு கிளாஸ் ரூமில் யார் பூட்டுறாங்க? சாவி யார்கிட்ட இருக்கும்? ஈவினிங் செக்யூரிட்டி தான் எல்லா ரூமையும் பூட்டி சாவி அவரோட ஆஃபீஸில் வச்சுருப்பாரு. காலையில் அவர் தான் திறப்பார். இன்றைக்கி காலையில் நீங்கள் தான் திறந்தீங்களா? ஆமாம் சார். அப்போது யாரும் உடைக்கலை. நேற்று எப்படி பூட்டிங்களோ அதே மாதிரி காலையில் இருந்திருக்கு. ஆமாம் சார். நைட்டு 12 மணிக்கு ரவுண்டு முடிஞ்சு கேட்டுக்கிட்ட வந்து சேரில் உட்காந்தேன். அப்போ பின்னாடி ஏதோ சத்தம் கேட்டுச்சு. என்னென்னு பார்க்குறதுக்குள்ளே யாரோ தலையில் அடித்த மாதிரி இருந்தது. அப்புறம் என்ன நடந்தது தெரியல. காலையில் இந்த பசங்க தண்ணி தெளிக்கும் போது தான் மயக்கம் தெளிஞ்சுது என சவுந்தர் சொல்ல அருகில் இருந்த ஜான்சனையும் ஜோஷப்பையும் பார்த்தார் சரவணன். மேலும் இந்த பொண்ணோட வகுப்பாசிரியர் யார் என கேட்க ஆசிரியர் சுந்தரி வந்து நின்றார். நீங்கள் தான் கிளாஸ் டீச்சரா? ஆமாம் சார். நேற்று இந்த பொண்ணு எப்போ கிளாஸில் இருந்து கிளம்பினா? நேற்று ஈவினிங் 4:30க்கு போயிட்டா சார். ஸ்பெஷல் கிளாஸ்லாம் அவள் இல்லை. உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டாளா? இல்லை சார். அப்போது பின்னால் நின்றிருந்த பேச்சுமுத்து, சார், நேற்று இந்த ஒருத்தங்க கூட பைக்கில் போகிறத பார்த்தேன். எத்தனை மணிக்கு? எங்கே பார்த்தீங்க? ஒரு 5 மணிக்கு கோவை மெயின் ரோட்டில் பார்த்தேன். யார் கூட போனாங்க தெரியுமா? தெரியும் சார். அந்த பையன் இப்போது இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறான். சுபலக்ஷ்மி காட்டன் மில் ஓனர் பையன்.
அப்போது ஃபாரன்சிக் குணா சரவணனை அழைக்க மேலே சென்றார். சார், ரூம் ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு, ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் பார்க்கணும், பாடியை எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள் சொல்ல ஆம்புலன்ஸ்க்கு கை காட்டி வர சொன்னார். பள்ளி மாணவி என்பதால் மீடியா பரபரப்பாக செய்தியை பரப்ப நிலைமை கட்டுக்குள் வைக்க வேண்டும் என்பதற்காக கமிஷனர் ஜெயா நேரடியாக சூசையப்பர் மேல்நிலைப் பள்ளிக்கு வந்தார். நேராக சரவணனிடம் வந்து ஃபார்மாலிட்டி செய்ய முடிஞ்சதா என கேட்க, ஆல்மோஸ்ட் முடிஞ்சது சார். நைட்டு 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே இந்த சம்பவம் நடக்கணும். அந்த பொண்ணை அட்டண்டன்ஸ் பொசிஷனில் நிற்க வச்சு ஜன்னலோடு சேர்த்து கட்டியிருக்கான் சார். அப்புறம் நூடுல்ஸ் சாப்பிட்ற யூஸ் பண்ணுற ஸ்பூனை வச்சு தான் கொலையே பண்ணியிருக்கான். அந்த ஸ்பூனை வச்சு கன்னத்தில் குத்தியிருக்கான். அப்புறம் தோள்பட்டையிலேருந்து உள்ளங்கை வர 2 கையிலையும் கோடு கிழிச்சிருக்கான். உடல் உறுப்புகளுக்கு டேமேஜ் ஆகாமல் இருந்திருக்கு. ஆனால் தோல் கிழிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தம் வெளியேறினதுனால உயிர் போயிருக்கு. அந்த ஸ்பூனை இங்கேயே போட்டு வாசல்கிட்ட வந்து கதவை நிலையில் கை வச்சிருக்கான். நிலையில் இருக்கிற 6B பிளேட்டில் ரத்தக்கரை இருக்குது. இதை தவிர வேறு எந்த தடயமும் இல்லை. அந்த சுவரில் எழுதியிருக்கேன், அது என்ன கோட்வேர்டா தெரியல சார். அப்போது குணா சார் கில்லர் யூஸ் பண்ணுற வெப்பன் இந்த 6B போர்டு. இந்த ரூம் எந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் இல்லை. ஃபுட்பார்க் மட்டும் கிடச்சிருக்கு, சைஸ் 12. சார், நைட்டு 12 மணி செக்யூரிட்டி அடிச்சுட்டு அவரோட ஆஃபீஸில் இருந்து சாவியை எடுத்துகிட்டு வந்து ரூமை திறந்து கொலையை பண்ணிவிட்டு திரும்பவும் ரூமை பூட்டி சாவியை அதே இடத்துல வச்சுட்டு போயிருக்கான். வழக்கம் போல் செக்யூரிட்டி காலையில் சாவியை எடுத்து பூட்டை திறந்ததால் பூட்டு சாவியில் இருந்த தடயமும் இல்லாமல் போச்சு. கமிஷனர் இன்ஸ்பெக்டர் சரவணன் பேசி கொண்டிருக்கும் பொழுது கான்ஸ்டபிள் சந்துரு, சார், ஆம்புலன்ஸ் வெளியே போக விடாமல் கேட்ட மறித்து எல்லாரும் போராட்டம் பண்ணுறாங்க, நீங்கள் கொஞ்சம் பாருங்க என்று சொன்னார். அப்பொழுது கதறி அழுதபடியே அமுதாவின் தந்தை மீடியாவில் பேசினார். நேத்திட்டே என் பொண்ணை காணும்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஆனால் போலீஸ் கண்டுக்காமல் அலட்சியமாக இருந்ததால் என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு. இப்போ கூட கொலைகாரம் யாருன்னு தெரிஞ்சும் பிடிக்க பயப்படுறாங்க. என் பொண்ணுக்கு நீதி கிடைக்காதா? இந்த நாட்டில் நியாயம் தர்மம்லாம் செத்து போச்சா என உணர்ச்சி பொங்க ஆதங்கத்தை வெளிப்படுத்த அங்கிருந்த அனைவரும் பலவிதமாக பேசினார்கள். ஹெல்மெட் போடலைன்னு பிடிக்க தெரிஞ்ச போலீஸ்க்கு கொலை பண்ணவனை பிடிக்க தெரியலையே என ஒரு இளைஞர் நக்கலாக பேசினார். மேலும் ஒரு முதியவர், இதை பேய் பிசாசு தான் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்கூலு கட்டுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பெரிய சுடுகாடு இருந்துச்சு. சுடுகாடு மேலே பள்ளி கட்டினதுனால தான் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்குது என்று சொன்னார். இதை பார்த்த கமிஷனர் சேவனிடம், என்ன இது, நைட் அவங்க மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? ஆமாம் சார், நேற்று அந்த விமலா கேஸில் ஹிந்திக்காரனை கைது பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனப்போ அப்புறமா ஒரு 10 மணிக்கு அவங்க ஸ்டேஷன் வந்தாங்க. எப்போவும் டியூஷன் போயிட்டு 8:30 மணிக்கு வீட்டுக்கு வர்ற பொண்ணு 10 மணி ஆகியும் வரலைன்னு சொன்னாங்க. கான்ஸ்டபிள் காளி தான் கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு டியூஷன் சென்டரில் போய் விசாரிச்சிருக்காரு. பொண்ணு நேற்று டியூஷனுக்கு வரலையாம். ஆனால் அந்த பொண்ணோட சைக்கிள் சென்டருக்கு எதிரில் பஞ்சர் ஆகி ஸ்டாண்டு போட்டு நின்றுக்கிட்டு இருந்தது. சரவணன் சொல்லும்போது அமுதாவோட தந்தை அங்கே வந்தார். சரவணன் அவரிடம், சார், நேற்று உங்கள் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்ததா? இல்லை சார், நல்லா தான் இருந்தா. நேற்று 4:30க்கு ஸ்கூலில் இருந்து போயிருக்கா. ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன் பண்ணலை, டியூஷனுக்கு போகலை. வேறு எங்கே போயிருப்பான்னு தெரியுமா? இல்லை சார், எப்போவும் டியூஷன் போயிட்டு வீட்டுக்கு வந்துடுவா, வேறு எங்கேயும் போக மாட்டா. இந்த மாதத்தில் 3 நாள் ஸ்கூலுக்கு மதியம் அப்புறம் லீவு போட்டதா அட்டண்டன்ஸ் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அவர் அழுது கொண்டே தெரியாது என தலையாட்ட சார் அவரை போக சொன்னார். சரவணன் கமிஷனர் ஜெயாவிடம், சார், இந்த கொலையில் ஒரே ஒரு க்ளூ தான் இருக்குது. அந்த பொண்ணு ஒரு பையன் கூட நேற்று ஈவினிங் பைக்கில் போகிறதா இங்கே இருக்கிற பிடி சார் பார்த்துருக்காரு. அப்போது அந்த பையனை உடனே ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் விசாரிங்க. இல்லை சார், அது பெரிய இடம், சுபலட்சுமி மில்ஸ் ஓனர் பையன். நமக்கு இப்போ வேறு வழி இல்லை. முதல்ல அவனை கைது பண்ணி ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போங்க. அப்போ தான் இந்த ஆம்புலன்ஸ் இங்கேருந்து கிளம்பும். ஓகே சார் என்று சரவணன், கணபதி, கௌதம் மற்றும் சந்துரு கிளம்பினார்கள். 11 மணிக்கு விஜயின் வீட்டை அடைந்தார்கள். உள்ளே நுழைந்தவர்கள் நேராக விஜயின் அறைக்குள் நுழைந்த போது அவன் உறங்கிக் கொண்டிருந்தான். கான்சை ரூம் முழுக்க சோதனை செய்ய சொல்லிவிட்டு சரவணன் விஜயை எழுப்பினார். அப்பொழுது ரூமில் 2 பொட்டலங்கள் போதை பவுடர் கிடைக்க விஜயை எழுப்பி இழுத்து கொண்டு சென்றார். சரவணன் தடுக்க வந்த விஜயின் அம்மாவிடம், எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனில் வந்து பேசுங்க என்று கராராக சொல்லிவிட்டு அவனை ஜீப் ஏற்றிக்கொண்டு ஸ்டேஷன் சென்றார்கள். அதன் பின்னரே ஆம்புலன்ஸ் சூசையப்பர் மேல்நிலையிலிருந்து சென்றது. சரியாக 1 மணி அளவில் கமிஷனர், இன்ஸ்பெக்டர் என அனைவரும் ஸ்டேஷனில் இருக்க விஜய் அங்குள்ள பெஞ்சில் அமர்ந்திருந்தான். அப்பொழுது விஜயின் தந்தை சுபவீரன் வக்கீலோடு ஸ்டேஷனுக்கு வந்தார். அவர் நேராக ஸ்டேஷன் உள்ளே வந்து, என்னையா, நான் சொசைட்டியில் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ தைரியம் இருந்தால் என் வீட்டுக்குள்ளே வந்து என் பையன் மேலே கை வைப்பீங்க? இப்போவே ஐஜிக்கு ஃபோன் பண்ணுறேன். கத்தி பேசியவாறு கால் செய்து கமிஷனரிடமும் ஃபோனை நீட்டினார். கமிஷனர் பேசிவிட்டு சுபவீரனிடம் ஃபோனை நீட்டி,
சார் ஒரு சின்ன விசாரணை மட்டும் பண்ணிவிட்டு உங்கள் பையனை அனுப்பிச்சிடுவாங்க என்று சொல்லி பதிலை பாராது கட் செய்தார் ஐஜி. சார் இது ஸ்கூல் பொண்ணு கேஸு, மீடியா எல்லாம் தெரிஞ்ச விஷயம் சீரியஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பையன் கூட அந்த பொண்ணு நேற்று ஈவினிங் பைக்கில் போயிருக்காங்க. உங்கள் பையன் ஒரு ட்ரக் அடிக்ட். உங்கள் பையன் ரூமில் பொட்டலை இருந்துச்சு, அதனால தான் உங்கள் பையன் மேலே சந்தேகம் அதிகமாகுது. அதனால் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க சார் என்று கமிஷனர் சொல்ல அமைதியாக உட்கார்ந்தார் சுபவீரன். சரவணன் விஜயிடம் சென்று, அந்த பொண்ணை உனக்கு எத்தனை நாளாக தெரியும்? நாங்கள் 2 பேரும் 6 மாதமாக லவ் பண்ணுறோம் சார். நீங்கள் லவ் பண்ணுறது யாருக்கெல்லாம் தெரியும்? எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, அப்புறம் அமுதாவோட ஃப்ரெண்ட்ஸ் பிரியங்காவுக்கு தெரியும் சார். நேற்று போனீங்க சார்? நேற்று எனக்கு பிறந்த நாள், அதான் பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போனேன். அப்புறம் நைட்டு வர்றதுக்கு லேட் ஆச்சு, அதனால் அவள் வீடு இருக்கிற பூங்கா நகருக்கு 1/2 கிலோமீட்டர் முன்னாடி ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்போ தான் நீ அவளை கடைசியாக பார்த்தியா? ஆமாம் சார். எத்தனை மணிக்கு? நைட்டு 9 மணி இருக்கும் சார். இதையெல்லாம் நோட் செய்த கௌதம் வைத்துக்கொண்டு சரவணன் கிளம்பினார். 5 மணிக்கு மீண்டும் ஸ்டேஷன் வந்தார். கமிஷனரிடம், சார் விஜய் சொல்கிறது சரிதான். நேற்று நைட்டு 9 மணிக்கு இவன் அந்த பொண்ணு கூட பைக்கில் போனதை ஓரத்தில் இருக்கிற ஏடிஎம் கேமராவில் பதிவாகிருக்கு. அடுத்த 5 நிமிஷத்தில் இவன் மட்டும் திரும்பி வர்றதும் இருக்குது என்று சொல்ல கமிஷனர் அவனை அழைத்து ஒரு நோட்டில் கையெழுத்து வாங்கிவிட்டு, நீ இன்னும் சந்தேக லிஸ்ட்டில் இருக்க, எப்போ கூப்பிட்டாலும் ஸ்டேஷன் வரணும் என்று சொல்லி சுபவீரனிடம், சார் உங்கள் பையன் ட்ரக் எடுத்துக்காமல் பார்த்துக்கங்க என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தார். அவர்கள் சென்ற பின் கமிஷனர், இன்ஸ்பெக்டர், ஏட்டு, 2 கான்ஸ்டபிள்கள் மற்றும் இருந்தனர். அப்பொழுது சரவணன், இந்த கேஸு பெரிய தலைவலியாக இருக்கும் போல என்று சொல்ல, இந்த கொலையை யார் பண்ணியிருப்ப என கமிஷனர் கேட்கும்போது கான்ஸ்டபிள் கௌதம், சார் இந்த கேஸில் வேறு யாரோ ஒருத்தர் இருக்கார். எப்படி சொல்கிறீங்க? அந்த ஏடிஎம் கேமராவில் நேற்று ஃபுல் நைட் ரெக்கார்ட் ஆனதை செக் பண்ணேன் சார். நைட்டு 12 மணிக்கு நம்ம சந்தேகப்படுற மாதிரி ஒரு வண்டி கிராஸ் ஆகியிருக்கு. என்ன வண்டி? ஆப்ரேஷன் தொழிலாளர்கள் பயன்படுத்துகிற 3 சக்கர சைக்கிள். அதில் ஒரு சாக்கு மூட்டை இருந்திருக்கு சார். அதை வச்சு தான் அந்த பொண்ணு நடத்தியிருக்கான். எப்படி சார்? பூங்கா நகர் சிட்டிக்கு அவுட்டரில் இருக்குது. அவன் 9 மணிக்கு அந்த பொண்ணு வீட்டுக்கு போகிற வழியில் காத்திருந்திருக்கான். அந்த பொண்ணு வந்த உடனே மயக்கமலையை வச்சு சாக்கில் வண்டியில் ஏற்றி அந்த ஏரியாவிலேயே மறைவாக இருந்திருக்கான். 10 மணிக்கு பொண்ணோட பேரண்ட்ஸ் ஸ்டேஷன் போக, அப்புறம் போலீஸ் டியூஷன் போய் விசாரிக்க, இதெல்லாம் முடிச்சு 12 மணிக்கு எல்லாம் அமைதியாகி ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் சைக்கிளில் அந்த பொண்ணை ஸ்கூலுக்கு கொண்டு போய் கொலை பண்ணியிருக்கு. இதுதான் சார் நைட்டு நடந்திருக்கணும் என கௌதம் சொல்லும்போது சரவணன் கௌதமை முறைத்து பார்த்தார். கேமரா சஸ்பெக்ட் யாருன்னு தெரிஞ்சுதா என கமிஷனர் கேட்க, இல்லை சார், கர்ச்சீஃப் கட்டி மறைச்சிருந்தான் என சொன்னார் கௌதம். ஒருவேளை நேற்று விமலாவை கொலை பண்ண அதே ஆள் தான் அமுதாவையும் கொலை பண்ணி என கௌதம் சொல்ல, அப்போது இது வெள்ளிக்கிழமை வர தொடரும் என கணபதி முடித்தார். மிஸ்டர் ஜெயா மொபைலை எடுத்து கண்ட்ரோல் ரூமுக்கு கால் செய்து, எல்லா ஸ்டேஷன்லையும் அலர்ட் பண்ணுங்கள், நைட்டு எல்லா போலீஸும் ரோந்து போக சொல்லுங்கள், சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது ஆளோ இல்லை வண்டியோ பார்த்தா உடனே செக் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டு பின் அரவனிடம், ஓகே, இந்த கேஸில் விசாரிக்க நான் ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரை நியமிக்கிறேன், நாளைக்கு காலையில் அவர் சார்ஜ் எடுவார் என்று சொல்லி அங்கிருந்து சென்றார் கமிஷனர் ஜெயா. நீ சொன்ன மாதிரியே இது சைக்கோ கில்லர் கேஸ் ஆயிடுச்சு. இனி இந்த வாரம் முழுவதும் நிம்மதியாக தூங்க முடியாது என கணபதி கௌதம் உரைத்து கொண்டு சொன்னார். பகுதி 3. தேதி 19/8/2018 புதன்கிழமை. நேரம் 8 AM. கமிஷனர் அலுவலகத்தில் ஜெயா இருக்கையில் அமர்ந்திருக்க சரவணன், கணபதி, சந்துரு, கௌதம் என அனைவரும் நின்றிருக்க ஸ்பெஷல் ஆஃபீஸர் உள்ளே கமிஷனருக்கு சல்யூட் செய்து குட் மார்னிங் சார் என்றார். கமிஷனர் குட் மார்னிங் சொல்லிவிட்டு அவருடைய கவரை அவரிடம் நீட்டி, இந்த நிமிஷத்துலேருந்து இந்த கேஸில் நீங்கள் விசாரிங்க. இன்ஸ்பெக்டர் சரவணன் கிட்ட இந்த கேஸ் பற்றின எல்லா தகவலும் இருக்குது. அவரும் அவரோட டீமும் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க என்று சொன்னார். திரும்பி 4 முகத்தையும் பார்த்துவிட்டு, ஓகே சார், தேங்க்யூ என்று சொன்னார். அவரிடம் கமிஷனர், இனிமே ஒரு கொலை கூட நடக்கக்கூடாது என சொல்லும்போது டெலிஃபோன் ஒலித்தது. கௌதம் ஃபோனை எடுத்து பேசிவிட்டு, சார் அடுத்த கொலை நடந்துருச்சு சார் என்றார். கமிஷனர் அதிர்ச்சியாகும்போது ஸ்பெஷல் ஆஃபீஸர் அவரிடம், ஓகே சார், நான் ஸ்பாட்டுக்கு போய் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி கிளம்ப மற்ற 4 அவரை பின்தொடரும் போது கௌதம் கணபதியிடம், யார் சார் இவர்? என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு, தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்காரு, வினோத்குமார். டிபார்ட்மெண்ட்டில் இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்கவுண்டர் வினோத் என கணபதி சொல்லும்போது கௌதம் சிரித்து, இவர்கிட்ட எதுக்கு சார் கேஸை கொடுத்தாங்க? சைக்கோ கில்லர் கேஸ் சால்வ் பண்ணுற பொறுமை இருக்கணும், நிறைய விசாரிக்கணும், யோசிக்கணும். ஆனால் இவங்க டப்புன்னு என்கவுண்டர் பண்ணி கேஸை முடிக்கணும்னு நினைப்பேன். ரவுடிங்களை பிடிக்கிற கேஸு, சைக்கோ கில்லர் கேஸு சால்வ் பண்ண நிறையாவே பொறுமை இருக்கணும், நிறையா விசாரிக்கணும், யோசிக்கணும். ஆனால் இவங்க டப்புன்னு என்கவுண்டர் பண்ணி கேஸை முடிக்கணும்னு நினைப்பாங்க. ரவுடிங்களை பிடிக்கிற கேஸ் தான் இவருக்கு சரியாக இருக்கும் சார் என சொல்லும்போது கணபதி, யோ பேசாமல் வாயா, அவர் காதில் விழுந்துட போகுது என்றார். அப்போது வினோத் கௌதம் அழைத்து, கொலை எங்கே நடந்தது?
சிங்காநல்லூர் சன்சைன் 5 ஸ்டார் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ரெஸ்ட் ரூமில் சார். ஓ, வண்டி எடுங்க, நேராக அங்கே போங்க என்றார் வினோத். இவர்கள் அங்கு செல்லும் போதே ஃபாரன்சிக் குணாவும் அவரது டீமும் தடயங்களை தேடிக்கொண்டிருக்க சிங்காநல்லூர் காவல் நிலைய காவலர்கள் இருவர் ரெஸ்டாரண்ட் வாசலில் இருந்தனர். அவர்களிடம் சென்று, ஃபஸ்ட்டு யார் பார்த்தது? சார், பாத்ரூம் க்ளீன் பண்ணுற லேடி தான் ஃபஸ்ட்டு பார்த்துருக்காங்க. பார்த்து அதிர்ச்சியில் மயக்கம் போட்டுட்டாங்க சார். பாடி அவ்வளோ கோரமாக கிடக்கு. செத்தது யார்? காந்திபுரம் கோல்டன் ரெஸ்டாரண்ட் ஓனர் திலக் சார். இந்த ஹோட்டலில் தான் ரூம் எடுத்திருக்காரு சார். ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சா? இன்னும் இல்லை சார். பேசியவாறே ரெஸ்ட் ரூமை அடைந்ததும் குணா, ஹலோ சார். ஹலோ, கொலை எப்படி நடந்தது? என் லைஃப்பில் இப்படி ஒரு கொலையை பார்த்ததே இல்லை சார். கொலைகாரன் விக்டிமை வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்கார வச்சு அதோடு சேர்த்து கட்டியிருக்கான் சார். அப்புறம் டாக்டர்ஸ் சர்ஜரி பண்ணுற கத்தியை வச்சு விக்டிமோட இதயத்தில் மேலதையை மட்டும் தனியாக ஆப்ரேட் பண்ணி எடுத்திருக்கான். இதயம் துடிக்கிறத நல்லா பார்த்துருக்கான். அப்புறம் அதில் அதே கத்தியை சொருகி துடிப்பை நிறுத்தியிருக்கான். இது எல்லாம் குளோரோஃபார்ம் எதுவும் கொடுக்காம விக்டிம் உயிரோடு இருக்கும்போதே நடந்திருக்கு. அப்போது கொலை பண்ணவன் ஒரு டாக்டரா? இல்லை சார். ஆப்ரேட் பண்ண கத்திப்பட்ட இடத்துல சில இடங்களில் ஆழமாகவும் சில இடங்களில் ஆழம் கம்மியாகவும் இருக்குது. அவனுக்கு மேசதையை சரியாக ஆப்ரேட் பண்ணி எடுக்க தெரியல. ஸோ அவன் ஒரு டாக்டராக இருக்க வாய்ப்பில்லை. ஏதாவது தடயம் கிடைச்சதா? இல்லை சார். இந்த கொலையையும் கொலை செய்ய பயன்படுத்தின வெப்பன் இங்கேயே கீழே போட்டுட்டு போயிருக்கான். அதுலேயும் வேறு எங்கேயும் எந்த தடயமும் கிடைக்கல. ஃபுட்மார்க் மட்டும் இருக்குது, சைஸ் 12. சைடில் ரத்தத்தில் எழுதியிருக்கு, நோ நீட். ஸோ இந்த கொலையையும் அதே ஆள் தான் பண்ணான். பாடி கிடக்கு 5வது பாத்ரூமில் சார். வினோத் பாடியை பார்த்துட்டு சரவணிடம் ஆம்புலன்ஸ்க்கு சொல்லியாச்சா என கேட்டுக்கொண்டே முந்தைய கொலை ஃபைலை வாங்கினார். சொல்லிட்டேன் சார் என்ற சரவணிடம் ரெஸ்டாரண்ட் சிசிடிவி செக் பண்ணுங்க என்றார் வினோத். கௌதம் சிஸ்டத்தை ஆப்ரேட் செய்ய சரவணன் கவனித்தார். அதன் பின் வினோதம், சார், நைட்டு 10 மணிக்கு ரெஸ்டாரண்ட் வந்திருக்காரு. சரியாக 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு. உள்ளே போன ஆள் திரும்ப வெளியே வரவே இல்லை. அப்புறம் 11 மணிக்கு செக்யூரிட்டி எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணும்போது கேமராவையும் ஆஃப் பண்ணிட்டாங்க சார். அப்போது ஆம்புலன்ஸ் வந்து பாடியை எடுத்து சென்றது. ஃபாரன்சிக் ஆஃபீஸர்ஸ் கிடைத்த தடயத்தை சேகரித்து கொண்டு அங்கிருந்து சென்றனர். சார், விக்டிமோட ஃபேமிலியில் விசாரிக்கலாமா என சரவணன் கேட்க, வேணாம், இந்த கொலை பண்ணது சைக்கோவாக இருந்தால் அவங்கக்கிட்ட இருந்து எந்த தடயமும் கிடைக்காது. அவங்களுக்கும் கொலைகாரனுக்கும் சம்மந்தம் இருக்காது. ரெஸ்டாரண்ட் வந்தவர் எதுவும் ஆர்டர் பண்ணலையா என வினோத் கேட்க, கௌதம், இல்லை, அவர் 10 நிமிஷமாக யாருக்காகவோ காத்திருக்காரு சார். ஆனால் 10 மணிக்கு மேலே யாரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரல சார். ஹோட்டல் ரிசப்ஷனில் விசாரிச்சுட்டேன். நேற்று சாயந்தரம் 5 மணிக்கு ரூம் எடுத்திருக்காரு. வரும்போது தனியாக தான் வந்திருக்காரு. அவர் வீடு எங்கே இருக்குது? பல்லடம் சார். அப்புறம் எதுக்கு இங்கே ரூம் எடுத்து தங்கணும்? யாரையாவது மீட் பண்ணுறதுக்கு ரூம் எடுத்துலாம் சார். ஸ்டேஷன் சென்றதும் 5 பேரும் தனியாக மீட்டிங் போட்டு பேசினார்கள். வினோத் கேஸ் ஃபைலை முழுவதுமாக படித்துவிட்டு, ஸோ இந்த கேஸில் கொலைகாரன் வித்தியாசமான வெப்பன் யூஸ் பண்ணியிருக்கான். சம்மந்தமில்லாத ஆளுங்களை தேர்ந்தெடுத்து கொலை பண்ணியிருக்கான். முதல்ல ஒரு ஒர்க்கிங் உமன், அடுத்து ஸ்கூல் பொண்ணு, அடுத்து பிஸ்னஸ் மேன்னு வித்தியாசமாக செலக்ட் பண்ணியிருக்கான். இந்த 3 பேருக்குள்ளேயும் எந்த ஒட்டில் ஒருத்தர் யாருன்னு கூட தெரியல. இந்த கொலையில் நமக்கு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. கொலையாளன் யாருன்னு தெரியல. வெள்ளிக்கிழமை தான் கடைசி, அதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது என கணபதி சொன்னார். அப்போது 5 பேரில் 3 பேர் இறந்துட்டாங்க. இன்னும் 2 மிச்சம் இருக்காங்களா என வினோத் கேட்க, 7 பேர் என பின்னால் நின்றிருந்த கௌதம் சொன்னார். டேய், அதாவது வளராத, பேசாம இரு என சொன்ன கணபதியை நிறுத்திவிட்டு ஆர்வமாக கௌதமை நோக்கி, எப்படி சொல்கிற என கேட்டார் வினோத். கொலை நடந்த இடத்துல கொலைகாரன் விட்டுட்டு போன க்ளூ சொல்கிறேன் சார். என்ன க்ளூ சார்? மொத்தம் அவன் கொலை பண்ண போகிறது 7 பேரை. அந்த ஒர்க்கிங் உமன் தான் 7வது, ஸ்கூல் பொண்ணு 6வது, இந்த பிஸ்னஸ் மேன் 5வது என கௌதம் சொல்ல, ஆனால் கொலை நடந்த இடத்துல எந்த க்ளூவும் கிடைக்கலையே என சரவணன் எதிர்கேள்வி எழுப்ப வினோத் கௌதமை மீண்டும் ஆர்வமாக கவனித்தார். ஃபஸ்ட்டு விக்டிம் விமலாவோட கேஸில் கோவை மெயின் ரோட்டில் இருக்கிற பாரத் பல்க் சிசிடிவியில் ஃபஸ்ட்டு க்ளூ கிடச்சிது. நைட்டு விமலா தனியாக தான் ஸ்கூட்டியில் போயிருக்காங்க. ஆனால் அப்போது அவங்க ஸ்கூட்டி நம்பர் பிளேட்டில் 7024 இருந்தது. காலையில் ஸ்பாட்டில் பார்க்கும்போது மட்டும் இல்லை, வெறும் 024 தான் இருந்தது. கில்லர் அந்த நம்பரை அழிச்சிருந்ததால் அதுதான் அவன் நமக்கு கொடுத்தவா இருக்கணும்னு எனக்கு சந்தேகமாக இருந்தது. அடுத்தடுத்த கொலைகளில் இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸ்கூல் பொண்ணு பாடி கிடந்த 6B கிளாஸ் ரூம் டோரில் இருந்த 6B ஃப்ளேட்டில் இருந்த ரத்தக்கரையும் எதிர்ச்சியாக நடந்ததில்லை. கில்லர் தான் அந்த க்ளூவை விட்டுட்டு போயிருக்கான். அப்புறம் இன்றைக்கி நடந்த கொலை, அந்த ரெஸ்டாரண்ட்டில் மொத்தம் 8 டாய்லெட் இருக்குது.
ஒரு ஆளை கடத்திட்டு வர்றவங்க கடைசி டாய்லெட்டில் தான் மறைச்சி வைப்பேன். ஆனால் பாடி 5வது டாய்லெட்டில் இருந்திருக்கு. இதுவும் கில்லர் கொடுத்த க்ளூ தான். அதனால தான் நான் சொல்கிறேன், சாக போகிறது 7 பேர். அவன் நைட்டில் ஆளுங்களை கடத்தி பண்ணுறான். நேற்று ஃபுல் நைட் போலீஸ் ரோந்தில் இருந்தும் இந்த கொலை நடந்திருக்கு. அப்போது அவன் யார் யாரை கொலை பண்ணணும்னு ஏற்கனவே செலக்ட் பண்ணியிருக்கான் என சொல்ல அனைவரும் கௌதமை பார்த்தனர். அப்போது இன்னும் 4 பேர் அவன் கொலை பண்ண போகிறானா? அவனை எப்படி பிடிக்கிறது என வினோத் கேட்க, சார், இந்த கேஸில் முதல்ல இருந்து விசாரணை ஆரம்பிக்கணும். நடந்த 3 கொலையையும் சரியான விசாரணை நடக்கலை, விசாரிக்க நேரமும் இல்லை என கௌதம் சொன்னார். அப்போது சரவணன், யார்கிட்ட இருந்து விசாரணை ஆரம்பிக்கிறது? சந்தேகப்படுற மாதிரி எந்த சஸ்பெக்டும் இல்லையே என சரவணன் சொன்னார். கௌதம், ஃபஸ்ட்டு விக்டிம் விமலாவோட மொபைல் கிடைக்கல, அவங்க நம்பர் இருக்குது. அவங்க கால் ஹிஸ்ட்ரி செக் பண்ணால் கடைசியாக யார்கிட்ட பேசினாங்க, அதிகமாக யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சால் விசாரணை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வினோத் ஓகே என சொல்ல சரவணன் டெலிஃபோன் நிறுவனத்திற்கு கால் செய்து பேசிய 10 நிமிடத்தில் மெயில் வந்தது. கால் கணபதி செக் செய்து, சார், கடைசியாக ஞாயிறு காலையில் 10:30க்கு ஒரு நம்பர் பேசியிருக்காங்க என சொன்னார். 10 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி அப்புறம் யார்கிட்டயோ பேசியிருக்காங்க என சரவணன் சொல்ல, சார், அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஸ்டேஷன் வர சொல்லவா என கணபதி கேட்டார். வினோத், வேணாம், அவன் ஸ்டேஷன் வரமாட்டான், எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்குவான். முதல்ல ட்ரூ காலரில் போய் இருக்கான்னு பாருங்க. கௌதம், சார், மனோ ஹெச்ஆர் காட்டுது சார். இவர் விமலா ஒர்க் பண்ணுற கம்பெனி ஹெச்ஆர் ஹெட் மனோ மண்டே. இவர்கிட்ட மண்டே விசாரிக்கும்போது எதுவும் தெரியாதுன்னு சொன்னார் சார். வினோத், ஓ, ஹெச்ஆர் ஹெட்டா? அப்போது கால் பண்ணி ஜாப் வேக்கன்சி இருக்கா, இன்டர்வியூ வரலாமான்னு கேளுங்க. கௌதம் கால் செய்து பேசி பின் வினோத்திடம் வர சொல்கிறாரு சார், இப்போ கம்பெனியில் தான் இருக்காரு என சொன்னதும் வினோத் கௌதமை மட்டும் அழைத்து கொண்டு மஃப்டியில் கேஸ் ஃபைலை எடுத்துக்கொண்டு சென்றார். இந்த கேஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க என கௌதம் கேட்க, கொலை நடந்த இடத்துல எழுதியிருந்த வசனம் கொலைகாரன் ஏதோ சொல்ல வரான், அதை என்னன்னு கண்டுபிடிச்சா இந்த கேஸை சால்வ் பண்ணிடலாம் என சொன்னார் வினோத். முழுவதுமாக விசாரணையை முடித்துவிட்டு இரவு 10 மணிக்கு கமிஷனர் அலுவலகத்தில் அவசர மீட்டிங் ஏற்பாடு செய்தார் வினோத். கோவை சிட்டியில் உள்ள அனைத்து இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ என அனைவரும் வந்தனர். வினோத் ஆரம்பித்தார். கோவை சிட்டியில் கடந்த 3 நாளில் 3 கொலைகள் நடந்திருக்கு. அதுவும் ரொம்ப கொடூரமாக நடந்திருக்கு. இது இன்னும் 2 நாள் தொடரும். இன்னும் 2 நாளில் 4 பேரை கொடூரமாக கொல்ல போகிறான் என சொல்லவும் அனைவரும் ஆச்சரியமாகவும் ஆர்வமாகவும் வினோத்தை கவனித்தார். கொலைகாரன் காரணம் என்னென்னு தெரிய வந்தா என கமிஷனர் ஜெயா கேட்க, முதல் விக்டம் விமலா திருமணத்துக்கு முன்னாடி ஒருத்தரை காதலிச்சிருக்காங்க. ஆனால் பெற்றவங்க கௌரவத்துக்காக கை கழுவிட்டு வீட்டில் பார்த்த மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கல்யாணமாகி 1 வருஷத்தில் ஹஸ்பண்ட் வெளியில் போனதுக்கப்புறம் திரும்பவும் பழைய காதலனோட தொடர்பில் இருந்திருக்காங்க. அவனும் அதே கம்பெனியில் தான் இருந்திருக்கான். ஞாயிறு அவனை பார்க்க தான் போயிருக்காங்க. திரும்பி வரும்போது கொலை செய்யப்பட்டிருக்காங்க. 2வது விக்டம் ஸ்கூல் பொண்ணு அமுதா. அந்த பொண்ணு ஒரே டைமில் 2 பேரை காதலிச்சிருக்கா. சுபலக்ஷ்மி மில் ஓனர் பையன் விஜய், அப்புறம் அதே ஸ்கூலில் படிக்கிற அருண். அந்த அருண் அமுதாவை கிளாஸ் ரூமில் பெணமாக பார்த்த அதிர்ச்சியிலேருந்து இன்னும் மீளலை. இது எல்லாம் அமுதாவோட ஃப்ரெண்டு பிரியங்காவை விசாரணை பண்ணப்போ தெரிய வந்தது. 3வது விக்டிம் கோல்டன் ரெஸ்டாரண்ட் ஓனர் திலக். அவர் கல்யாணம் ஆகி குழந்தைகள் இருக்காங்க. ஆனால் அவர் ரெஸ்டாரண்ட்டுக்கு பிரியாணி சாப்பிட ரெகுலராக வர்ற ஒரு பொண்ணோட தொடர்பு ஏற்பட்டிருக்கு. இது அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுற பையன் விசாரிக்கும் போது தெரிஞ்சுது என சொன்னார் வினோத். இதுதான் கொலைகாரன் காரணமா என கமிஷனர் கேட்க, சரியாக தெரியல சார், ஆனால் கொலை செய்யப்பட்ட 3 பேர் மேலேயும் இந்த ஒரு குற்றச்சாட்டு இருக்குது என வினோத் சொன்னார். அப்போது அங்கிருந்த ஒரு இன்ஸ்பெக்டர், ஏன் சார், இதுக்கெல்லாமா கொலை பண்ணுவாங்க, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு இல்லையே என கேட்க, சார், நம்ம தினமும் நிறையா கேஸு குற்றவாளிகளை பார்க்குறோம். நம்மளை பொறுத்தவரை இது சாதாரண விஷயம். ஆனால் ரோட்டில் போகிற ஒரு சாதாரண மனுஷனை கூப்பிட்டு திருமணத்துக்கு அப்புறம் வேற ஒருத்தர் கூட தொடர்பில் இருக்கிறதையும் ஒரு நேரத்தில் 2 பேரை லவ் பண்ணுறதையும் சொல்லி பாருங்கள். அவனை பொறுத்தவரை இது மிகப்பெரிய தவறாக தெரியும் என விளக்கமளித்தார் வினோத். நாட்டில் இந்த மாதிரி சம்பவங்கள் நிறையா நடக்குது, அதுக்காக எல்லாரையும் கொலை பண்ணிடுவானா என வேறு ஒரு இன்ஸ்பெக்டர் கேள்வி எழுப்ப, இதுக்கு என்கிட்ட பதில் இல்லை, பட் அவன் கண்ணில் பட்டவங்களை எல்லாம் கொலை பண்ணுறான் என வினோத் சொன்னான். எப்படி சொல்கிறீங்க என கமிஷனருக்கு 6 மாதத்துக்கு மேலே விமலாவுக்கும் மனோவுக்கும் தொடர்பு இருந்தது. அது அந்த கம்பெனியில் யாருக்கும் தெரியல. ஆனால் வெள்ளிக்கிழமை நிறையா பேர் இன்டர்வியூ வந்திருக்காங்க. அதில் யாரோ இவங்க தனியாக இருந்ததை பார்த்துருக்காங்கன்னு மனோ சொல்கிறாரு. 2வது அமுதா 2 பேரை காதலிக்கிறது அவள் ஃப்ரெண்டு பிரியங்காவுக்கு தெரிஞ்சு வெள்ளிக்கிழமை மதியம் பஸ் ஸ்டாண்டில் 2 பேருக்கும் சண்டையே நடந்திருக்கு. அந்த நேரத்தில் பஸ் ஸ்டாண்டில் யாரோ ஒருத்தர் மட்டும் இருந்ததாகவும் நபர் காந்திபுரம் பஸ்ஸில் போனதாகவும் பிரியங்கா சொன்னாங்க. அதே நாளில் காந்திபுரம் திலக்கோட ரெஸ்டாரண்ட்டில் மதியம் யாரோ ஒருத்தர் சாப்பிட்டதுக்கு பில் கொடுக்க காசு இல்லாமல் இருந்திருக்கான்.
பர்ஸு மிஸ் ஆயிடுச்சு, யாரோ பிட் பாக்கெட் அடிச்சுட்டு தான் சொல்லியிருக்கான். ரெஸ்டாரண்ட் மேனேஜர் அவனை ரெஸ்டாரண்ட் பாத்ரூம் கழுவ வச்சிருக்காரு. அந்த நேரத்தில் அந்த பொண்ணு பிரியாணி சாப்பிட வந்திருக்கு. ஓனர் தனியாக கூட்டிகிட்டு போய் பேசும்போது அவன் பார்த்துருக்கான். எல்லாரும் ஒரே ஆள்கிட்ட மாட்டியிருக்காங்க. விமலா மனோ விஷயம் அந்த கம்பெனியில் யாருக்குமே தெரியல, ஆனால் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி ஸ்கூல் பொண்ணு யாருக்கும் தெரியல, அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ரெஸ்டாரண்ட் ஓனர் மேட்டர் அந்த பொண்ணோட ஹஸ்பண்டுக்கு கூட தெரியல, அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ ஒரே நாளில் இந்த எல்லா இடத்துலையும் ஒருத்தர் இருந்திருக்கான். அவனுக்கு இவன்ற தவறு தெரிஞ்சிருக்கு. இப்போது அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த ரெஸ்டாரண்ட்டில் கேமராவை செக் பண்ணிங்களா என கமிஷனர் கேட்க, பின்னால் நின்றிருந்த கௌதம் அந்த பொண்ணும்போது ஓனர் கேமராவை ஆஃப் பண்ணிடுவாராம் சார் என சொன்னார். இப்போது என்ன பண்ண போறீங்க வினோத்? கமிஷனர் வினோத்திடம் கேட்க, வெள்ளிக்கிழமை சிட்டியில் ஏதாவது தேவையில்லாத சம்பவங்கள் நடந்ததா, வெளியூரில் இருந்து வந்து பொது இடங்களில் பிரச்சனை பண்ண மாதிரி ஏதாவது நடந்ததான்னு விசாரிங்க. உதாரணத்துக்கு தியேட்டர் டிக்கெட் பிளாக்ல விற்கிறது, பெட்டி கடையில் கூல்ட்ரிங்க் அதிக விலைக்கு விற்கிறது, லேடிஸை உரசுறது, இந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தா அதில் சம்மந்தப்பட்டவங்களோட விவரத்துக்கு தெரிவிங்க என வினோத் சொல்லி மீட்டிங் முடிய மணி இரவு 1 ஆனது. மீட்டிங் முடிந்து செல்லும்போது அடுத்தது யாரை சாகடிக்க போகிறானோ என்ற சிந்தனையே சென்றனர். பகுதி 4. தேதி 20/8/2018 நாள் வியாழக்கிழமை. இரவு மீட்டிங் முடிய தாமதமானதால் காலை 8 மணி வரை இழுத்து மூடி உறங்கிக் கொண்டிருந்தார் வினோத். அப்போது அவரின் செல்போன் அவரை எழுப்பியது. சொல்லுங்க சார், அடுத்த கொலை மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்கிற ஒரு பில்டிங்கில் நடந்திருக்கு. நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணுறேன் சார். ஓகே, நான் ரெடி ஆகிடுறேன். சிறிது நேரத்தில் வர மொபைலை பார்த்தவாறே வண்டியில் ஏறினார். வினோத் சொல்லும்போது மொபைலை பார்த்து கொண்டிருந்த வினோத்திடம், கௌதம், இந்த கேஸில் நாம் தோற்றுடுவோம்னு தோணுது சார். அப்போது கௌதமை பார்த்த வினோத், நைட்டு நீ தூங்கல, கண்ணு சிவந்திருக்கு. தூக்கம் வரல சார். இந்த கேஸை பற்றி யோசிக்க ஆரம்பித்ததுலேருந்து ரத்தம் கோரமான சாவு, சரியாக தூங்க முடியலை. நீ இப்போ தான் இந்த கேஸை பார்க்குற, அதனால் கொஞ்ச நாளில் எல்லாம் சரியாயிடும். எனக்கும் ஆரம்பத்தில் இப்படி தான் இருந்துச்சு, சர்வீஸ் ஆக ஆக பழகிடுச்சு. பேசிக்கொண்டு இவரும் மேட்டுப்பாளையம் ரோட்டில் உள்ள பில்டிங்கை அடைந்தனர். இவர்கள் வரவை எதிர்பார்த்து காத்திருந்த கணபதி வினோத்திடம் சென்று சல்யூட் அடித்தார். ஃபாரன்சிக்கில் ஆம்புலன்ஸுக்கு சொல்லிட்டீங்களா? ஃபாரன்சிக் வந்துட்டாங்க சார், ஆம்புலன்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. இது என்ன பில்டிங்? இங்கே இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கு சார். மொத்தம் 10 மாடி பில்டிங், அதில் 4வது மாடியில் பாடி கிடக்கு என கணபதி சொல்ல, வினோத் கௌதமை பார்த்து, அப்போது இதுதான் 4வது கொலையா கேட்க, ஆம் என தலையாட்டினார் கௌதம். செத்தது யாரு? டாக்டர் கிஷோர். துடியலூரில் மருத்துவமனை இவரோடது தான். பேசிக்கொண்டே 4வது மாடிக்கு சென்றனர். அங்கு ஃபாரன்சிக் குணா இருந்தார். இந்த கொலை எப்படி நடந்தது? கத்தியை வச்சு நெஞ்சில் இருந்து அடிவயிறு வரைக்கும் கோடிச்சிருக்கான். அதிக ரத்தம் போய் மரணம் ஏற்பட்டிருக்கு. அந்த கத்தி இங்கே கிடக்கு, ஒரு பர்ஸ் இங்கே கிடக்கு. வழக்கம் போல் எதுலேயும் எந்த கைரேகையும் கிடைக்கல. அது ஒரு சாதாரண காய்கறி கட் பண்ணுற கத்தி தான். ஆனால் அதில் ஒரு 3 டிஜிட் நம்பர் இருக்குது, 172. எதுக்காக கத்தியில் நம்பர் எழுதியிருக்கு தெரியல சார் என குணா சொல்ல, வினோத் கணபதியிடம் துர்கா ஹாஸ்பிட்டலில் விசாரிச்சிங்களா என கேட்க, இன்ஸ்பெக்டர் போயிருக்காரு சார் என சொல்லும் போதே 4வது மாடிக்கு சரவணன் வந்தார். சார், கிஷோர் வீட்லேயும் ஹாஸ்பிட்டல்லையும் விசாரிச்சுட்டேன். வெள்ளிக்கிழமை முழுவதும் ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தார். அன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு புதுசாக எந்த பேஷண்ட்டும் வரல. பிரச்சனை தேவையில்லாத போவம்னு எதுவும் நடக்கலை. அதன்பின் வினோத் அந்த பர்ஸை எடுத்து பார்த்தார். அதில் ₹1 நாணயம் இருந்தது. ஒரு டிரைவிங் லைசன்ஸ் இருந்தது. அதில் ரிஷி என்ற பெயர் இருந்தது. இந்த ரிஷி யாருன்னு விசாரிச்சிங்களா என சாரிடம் நீட்டினார். 1 மணி நேரத்தில் ஸ்டேஷன் வந்தார் சரவணன். சார், அந்த ரிஷி ஒரு ஃப்ராடு சார். ஏற்கனவே அவன் மேலே சிங்காநல்லூர் ஸ்டேஷனில் 10 கம்ப்ளைண்ட் பெண்டிங் இருக்குது. என்ன கேஸு? செயின் பறிப்பு, ஆள் கடத்தல், இந்த மாதிரி கேஸு. இப்போ அவன் எங்கே இருக்கான்? அவன் இப்போது உயிரோடு இல்லை சார், இறந்துட்டான். எப்போ, எப்படி? வெள்ளிக்கிழமை நைட்டு 10 மணிக்கு டவுன் ஹாலில் ஒரு ஆம்புலன்ஸ் ஆக்சிடென்ட்ஸு. அப்போது ஆம்புலன்ஸில் 2 பேர் இருந்திருக்காங்க, ரிஷி, சசி. ரிஷி ஸ்பாட் அவுட், சசி அரசு ஹாஸ்பிட்டலில் உயிரோடு தான் இருக்கான். வெள்ளிக்கிழமை செத்தவன் இன்னும் எப்படி உயிரோடு வந்து கொலை பண்ண முடியும்? அந்த சசியை விசாரிக்கணும் என வினோத், கௌதம், சரவணன் சென்றனர். தலையில் கட்டுடன் பெட்டில் சாய்ந்தவாறு அமர்ந்திருந்த சசியிடம் சென்று லைசன்ஸை காட்டியதும் சசி விவரங்களை சொன்னார். வெள்ளிக்கிழமை ஒரு ஆளை கடத்துறதுக்கு தான் சார் நாங்கள் போனோம். ரிஷி தான் என்னை எப்பவும் கூட்டிகிட்டு போவான். நான் வண்டி ஓட்டுவேன். அன்றைக்கி கடத்தும் போது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. கடத்தலுக்கும் ரிஷிக்கும் சண்டை வந்துருச்சு. அப்புறம் வண்டி ரொம்ப ஆடினதால் கண்ட்ரோல் இல்லாமல் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு சார் என்றார்.
யாரை கடத்துனீங்க? எனக்கு தெரியாது சார். கடத்த வேண்டிய பத்திர விவரங்கள் ரிஷிக்கு தான் தெரியும். அவனுக்கு தான் ஆர்டர் வரும். ஆர்டர் கொடுத்தது யாரு? தெரியாது சார். அது மட்டும்தான் தெரியும். கடத்துறவங்களை என்ன பண்ணுவீங்க? குளோரோஃபார்ம் கொடுத்து ஹாஸ்பிட்டலில் விட்டுருவோம் சார். எந்த ஹாஸ்பிட்டல்? சிட்டியில் எந்த ஹாஸ்பிட்டல்னு ரிஷி சொல்கிறானோ அங்கே. விசாரணையை முடித்து பின் கமிஷனர் அலுவலகம் வந்தனர். வினோத் கமிஷனர் அறையினுள் செல்ல மற்றவர்கள் வெளியே காத்திருந்தனர். வினோத் கமிஷனரிடம், சார், சிட்டியில் இருக்கிற எல்லா பெரிய ஹாஸ்பிட்டலுக்கும் ஹெல்த் செக்கப் சென்டர் எல்லா இடத்துலையும் ரெய்டு பண்ணணும். அதுக்கு உங்கள் ஸ்பெஷல் பர்மிஷன் வேணும். என்ன? இது சாதாரண விஷயம் இல்லை. பண்ண ஸ்ட்ராங்கான காரணம் வேணும். இதுக்கும் இந்த சைக்கோ கேஸுக்கும் என்ன சம்மந்தம்? வெள்ளிக்கிழமை நைட்டு அந்த சைக்கோவை கடத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. சிட்டியில் இருக்கிற ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் அவன் தேவைப்பட்டிருக்கான். அப்படின்னா ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் அவனை பற்றின தகவல் இருக்குது. அது எந்த ஹாஸ்பிட்டல்? இவனை கடத்த முயற்சி பண்ணாங்க. யாருக்கு இவன் தேவைன்னு தெரியணும்னா நாம் ரெய்டு பண்ணாதான் கண்டுபிடிக்க முடியும் சார். இது அவ்வளோ ஈஸி இல்லை. உங்கள் ரெய்டால் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மற்ற பேஷண்ட் பாதிக்கப்படுவாங்க. நாளைக்கு தான் கடைசி நாள். அதுக்குள்ளே மற்ற 3 பேரை காப்பாற்றணுமா? நான் இதை பண்ணித்தான் ஆகணும் என வினோத் தீர்க்கமாக சொல்ல, ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஐஜி கிட்ட பேசிட்டு சொல்கிறேன். 10 நிமிடத்தில் ரெய்டு வாரண்ட்டுடன் வந்தார் கமிஷனரியா. உடனடியாக வினோத் தலைமையில் 10 டீம் தயார் செய்யப்பட்டது. அப்போது பேசிய வினோத், எல்லாரும் சிட்டியில் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ரெய்டு பண்ண போகிறோம். வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் ஹாஸ்பிட்டலில் எத்தனை உடலுறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நடந்தது, யாருக்கெல்லாம் மாற்று அறுவை சிகிச்சை பண்ண அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, உடலுறுப்பு தானம் பண்ணவங்க டீட்டெயில்ஸ், இதில் அரசுக்கு தெரிஞ்சு நடந்தது, தெரியாமல் சட்டவிரோதமாக நடந்தது, இரத்த தானம் பண்ணவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு தெரியணும் என பேசி முடித்தார். சரியாக 5 மணிக்கு ரெய்டு தொடங்கியது. பல மருத்துவமனைகளின் உண்மை முகம் வெளிவந்தது. ஆட்களை கடந்தது, சட்டவிரோதமாக உடல் உறுப்புகளை திருடியது என பல குற்றங்கள் வெளிவந்தது. அனைத்து மீடியாக்களும் இந்த செய்தியை ஒளிபரப்பின. மீடியாவில் காவல்துறையினர் மதிப்பு உயர்ந்தது. வினோத் மட்டும் சோகமாகவே இருந்தார். சைக்கோ கொலையாளியை பற்றின தகவல் எதுவுமே கிடைக்கல. இரவு 8 வினோத்தின் மொபைல் ஒலித்தது. எதிர்முனையில் பேசியவர் துடியலூரில் உள்ள துர்கா மருத்துவமனையில் வெள்ளி இரவு ஒரு இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கு நேரம் குறிக்கப்பட்டதாகவும் தினம் செய்பவர் வராததால் ரத்து செய்யப்பட்டதாகவும் சொன்னார். உடனடியாக வினோத் அவர் டீமுடன் அங்கு சென்றார். யாருக்கு ஆப்ரேஷன்? இவருக்கு தான் சார். ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது டாக்டர் கிஷோர். இன்னைக்கு இறந்து போன கிஷோரா? ஆமாம் சார். ஆனால் டோனரை அரேஞ்ச் பண்ணது இந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் மனோஜ். அவர்கிட்ட டோனர் பற்றின தகவல் கேட்டால் தெரியாதுன்னு சொல்கிறாரு சார். எங்கே அந்த மனோஜ்? அந்த இருக்காரு சார். கையை முறுக்கியபடியே வினோத் உள்ளே செல்ல அவரது டீம் பின்தொடர்ந்தனர். உள்ளே சென்று 2 தட்டு தட்டியதில் மனோஜ் உண்மையை சொன்னார். சார், அந்த பேஷண்ட்டுக்கு உடனடியாக இதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும் சார். அவர் இரத்த வகை AB நெகட்டிவ். அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு டோனர் தேவைப்பட்டது. ஆனால் இந்த இரத்த வகை ரொம்ப ரேர், ஈஸியாக கிடைக்காது. பேஷண்ட் எவ்வளோ பண்ணாலும் செலவு பண்ண ரெடியாக இருந்தாங்க. அதனால் இல்லீகலாக இதை பண்ண நினச்சோம். பட் இந்த இரத்த வகையில் யாரும் கிடைக்கல. வெள்ளிக்கிழமை மெடிக்கல் ஹெல்த் சென்டர் சார்பாக காந்திபுரத்தில் ஒரு இரத்த தான முகாம் நடத்தினாங்க. அங்கே இந்த இரத்த வகையில் ஒருத்தர் இரத்த தானம் பண்ணதாக சொன்னாங்க. அதனால் அவரை அறுவை சிகிச்சை பண்ணலான்னு நினச்சோம் என சொன்னார். அந்த டோனர் யார்? தெரியல சார். அவங்க பேரும் நம்பரும் மட்டும்தான் கொடுத்தாங்க. உடனடியாக வினோத்தும் அவரது டீமும் மெடிக்கல் ஹெல்த் சென்டருக்கு சென்றனர். அங்கு சென்று டாக்டரிடம், வெள்ளிக்கிழமை எங்கே இரத்த தான முகாம் நடத்துனீங்க? நாங்கள் அந்த மாதிரி எதுவும் சார். அதன் பின் மூக்கில் இரத்தக்கரை வலியும் போது சொன்னார். வெள்ளி மாலை 4 மணிக்கு காந்திபுரத்தில் நடக்கும் சார். மொத்தம் எத்தனை பேர் இரத்த தானம் பண்ணாங்க? மொத்தம் 60 பேர் சார். அவங்க லிஸ்ட் இருக்கா? இருக்குது சார். முகாமில் இருந்த நர்ஸை லிஸ்ட்டில் எடுத்துகிட்டு வர சொன்னார். அந்த லிஸ்ட்டில் அனைவரது ஐடி ப்ரூஃபும் இருந்தது. எல்லா டோனர்கிட்டையும் ஐடி ப்ரூஃப் வாங்குவீங்களா? ஆமாம் சார். அப்போதான் அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி தெரிஞ்சுக்க வசதியாக இருக்கும். அந்த லிஸ்ட்டில் 59 பேரின் ஃபார்ம் மற்றும் ஐடி ப்ரூஃப் இருந்தது. ஒருவரின் ஃபார்ம் மட்டும் இருந்தது, ப்ரூஃப் இல்லாமல் இருந்தது. ஏன் இந்த ஃபார்மில் மட்டும் ப்ரூஃப் இல்லை? சார், அந்த ஆள்கிட்ட ஐடி ப்ரூஃப் எதுவும் இல்லை. அது பர்ஸு மிஸ் ஆகிடுச்சு, யாரோ பிட் பாக்கெட் அடிச்சிட்டாங்கன்னு சொன்னார் சார். அவரோட இரத்த வகை AB நெகட்டிவ், அரிய வகை ரத்தம் ஈஸியாக கிடைக்காது. அதனால தான் ப்ரூஃப் இல்லாமல் ரத்தம் என சொன்னார். அந்த ஃபார்மில் பெயர் விக்ரம் என்றும் மொபைல் எண் மற்றும் இரத்த வகை சம்பந்தப்பட்ட தகவல் மட்டுமே இருந்தது. அந்த மொபைல் எண் டீஆக்டிவேட் செய்யப்பட்டதாக சொன்னது. இறுதியாக அந்த மெடிக்கல் ஹெல்த் சென்டருக்கு சீல் வைத்து டாக்டரை கைது செய்த பின்னர் இங்கிருந்து சென்றனர். இரவு 12 மணிக்கு கமிஷனர் அலுவலகத்தில், சார், ரெய்டு முடிது. இந்த ரெய்டில் அந்த சைக்கோ கில்லரோட பேர் மட்டும்தான் தெரிஞ்சுது. வேறு எந்த தகவலும் தெரியல. இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல என தன் விசாரணை ரிப்போர்ட் செய்து விட்டு வந்தார் வினோத்.
வீட்டிற்கு செல்ல மனமில்லாமல் வண்டியை ஒரு சிக்னல் அருகில் நிறுத்தியார். அப்போது கௌதம் மட்டும் அவரிடம் இருந்தார். கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் அலைஞ்சும் கொலகாரம் பேரை தவிர வேறு எதையுமே கண்டுபிடிக்க முடியலையே சார் என விரக்தியாக சொன்னார் கௌதம். அதற்கு வினோத் லேசாக புன்னகையை மட்டுமே பதிலாக அளித்தார். பகுதி 5. தேதி 21/8/2018 வெள்ளிக்கிழமை. வினோத் கௌதம் இருவரும் போலீஸ் வாகனத்தை ரோட்டிலேயே நிறுத்தி அதிலே ஓய்வெடுத்தனர். இந்த கேஸில் நடந்த எல்லா சம்பவங்களும், இவங்க செஞ்ச விசாரணையும், கொடூரமாக இருந்தவங்களோட முகமும் கௌதமின் கனவில் மாறி மாறி தோன்ற திடுக்கிட்டு எழுந்தார். அந்த பதட்டத்தில் வினோத்தும் முழித்து கொண்டார். அவர் கௌதமிடம், செத்தவங்கள்லாம் கனவுல வந்து செத்து விளையாடுவோமான்னு கேட்டாங்களா என நக்கலடித்தவாறு கேட்க கௌதம் வாட்சை பார்த்தார். மணி 4:30 என இருந்தது. தண்ணீர் பாட்டிலை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கி முகத்தை கழுவினார். அப்போது அவர் மூளையில் சிறு பொறி தட்டியது. வினோத்திடம், சார், அந்த 4வது கொலையில் கிடைச்ச வெப்பனில் ஒரு நம்பர் இருந்தது, 172. அது நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸரோட அடையாள நம்பராக இருக்குமோன்னு சந்தேகமாக இருக்குது. யூனிஃபார்மில் 3 ஸ்டாருக்கு கீழே நம்பர் இருக்குமே என சொல்ல வினோத் உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு கால் செய்து தகவலை செக் செய்ய சொன்னார். அடுத்த 10 நிமிடத்தில் அழைப்பு வந்தது. யூ ஆர் ரைட் சார், அந்த நம்பரு டவுன்ஹால் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் வாசு என சொல்ல, அவர் வீடு எங்கே இருக்குது? வடவள்ளி சார். உடனே அவரை அலர்ட் பண்ணுங்க, அவர் உயிருக்கு ஆபத்து, அவர் வீட்டு அட்ரஸ் எனக்கு அனுப்புங்க, உடனே போலீஸ் ஃபோர்ஸ் அங்கே அனுப்புங்க என பேசியவாறு வண்டியில் ஏறி வாசுவின் வீட்டிற்கு சென்று, இதுவும் கொலகாரன் கொடுத்த க்ளூ தான். அடுத்து யாரை கொலை பண்ண போகிறேன்னு முந்தைய கொலைக்கு பயன்படுத்தின வெப்பன் மூலம் க்ளூ கொடுத்துருக்கான். அதனால தான் கொலை செஞ்ச வெப்பனில் கொலை பண்ண இடத்துலையே விட்டுட்டு போயிருக்கான். முதல் விக்டமை கொலை பண்ண யூஸ் பண்ண வெப்பன் ஒரு பென்சில், அடுத்த விக்டிம் ஒரு ஸ்கூல்னு. அந்த கொலையில் கிடச்ச வெப்பன் ஒரு ஸ்பூன், அது ரெஸ்டாரண்ட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த விக்டிம் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர், அந்த கொலையில் கிடச்ச வெப்பன் டாக்டர்ஸ் சர்ஜரி யூஸ் பண்ணுற கத்தி. அடுத்த விக்டிம் ஒரு டாக்டர். அதன்படி பார்த்தா டாக்டர் கொலையில் நமக்கு கிடைச்ச வெப்பன் இந்த நம்பர் எழுதின கத்தி. அந்த நம்பர் இன்ஸ்பெக்டர் வாசுவை குறிக்குது. அப்போ கில்லரோட அடுத்த டார்கெட் அவராக தான் இருக்கணும். 5:10 இருக்கும்போது இருவரும் வாசுவின் வீட்டை அடைந்தனர். கதவை பலமாக தட்டினர். வாசுவின் மனைவி தூக்க கலக்கத்தில் கதவை திறந்தார்கள். மேடம், நான் ஸ்பெஷல் ஆஃபீஸர் வினோத், சாரை பார்க்கணும், அவர் இருக்காரா? அவர் 5 வாக்கிங் போவாரே. வாசல் வரை அமைதியாக வந்து பின் வேகமாக ஓடி பக்கத்து தெருக்களில் தேடினார்கள். அப்பொழுது தெருவின் ஓரத்தில் ஒரு செல்போன் மட்டும் கீழே கிடந்தது. அதனை எடுத்து பார்த்தனர். அது வாசுவின் மொபைல்தான். ஆம், அவர் கடத்தப்பட்டு இருப்பது உறுதியானது. கண்ட்ரோல் ரூமுக்கு கால் செய்தார். எல்லா ஸ்டேஷனையும் அலர்ட் பண்ணுங்க, வடவள்ளி ஏரியாவை சுற்றி சரவுண்ட் பண்ணுங்க, எல்லா ரோட்லையும் எல்லா வண்டியையும் பண்ணுங்க, சிக்னலில் இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் க்ளோஸாக மானிட்டர் பண்ணுங்க என பேசி கட் செய்து விட்டு பின் கமிஷனருக்கு கால் செய்தார். சார், அவன் அடுத்த ஆளை கடத்திட்டான் சார், அதுவும் நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளை கடத்தியிருக்கான் சார். என்ன சொல்கிறீங்க வினோத்? யார்? டவுன்ஹால் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் வாசு. காலையில் 5 மணிக்கு வாக்கிங் போகும்போது கடத்தியிருக்கான். அடுத்து வாசுவை தான் கொல்ல போகிறான் என வினோத் சொல்ல, கமிஷனர் சிட்டியில் உள்ள எல்லா காவலர்களையும் உஷார் பண்ணினார். மேலும் இந்த விஷயம் மீடியாவில் தெரியாத பார்த்துக்கொள்ள சொன்னார். அனைத்து காவலர்களும் தகவல் தீயாய் பரவியது. நம்ம டிபார்ட்மெண்ட் அப்படியாவது காப்பாற்றணும் என்ற உத்வேகத்தில் அனைவரும் துடிப்புடன் செயல்பட்டனர். வடவள்ளி ஏரியா முழுவதும் போலீஸ் ரோந்து சென்றனர். வடவள்ளியில் இருந்து வெளியே செல்லும் வாகனங்களும் தீவிர சோதனை செய்யப்பட்டது. கொலையாளி வடவள்ளியை விட்டு வெளியே போகக்கூடாது என வினோத் தீர்மானமாக நடவடிக்கை மேற்கொண்டார். ஒருபுறம் காவல்துறையினர் பரபரத்து கொண்டிருக்க, காலை 8 மணி அளவில் கமிஷனர் அலுவலகம் முற்றுகையிடப்பட்டது. முதலாளிகள், வியாபாரிகள் சங்கம், மருத்துவர்கள், கொலை செய்யப்பட்டவர்களின் குடும்பத்தினர், உறவினர்கள் என அனைவரும் திரண்டு வந்து கமிஷனர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். நேற்று சிட்டியில் பிரபலமான டாக்டர் ஒருத்தரை கொலை பண்ணியிருக்கான், அவனை கண்டுபிடிக்காம ஹாஸ்பிட்டலில் ரெய்டு பண்ணியிருக்காங்க. உயிரை எடுக்கிற அவனை விட்டுட்டு காப்பாற்றுற எங்கள் மேலே விசாரணை பண்ணியிருக்காங்க. காவல்துறையோட இந்த செயலை வன்மையாக கண்டிக்கிறோம் என டாக்டர்களும், எங்கள் குடும்பத்தினரை கொலை செஞ்சவனை உடனே பிடிச்சு தூக்கில் போடணும் என இறந்தவர்களோட குடும்பத்தினரும் கோஷம் எழுப்பினர். மீடியாவர்கள் பங்கிற்கு நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது. குற்றவாளிகள் சுதந்திரமாக சுற்றி கொண்டு இருக்கிறார்கள். அந்த 4 நாட்களில் 4 கொலைகள் நடந்திருக்கு. முக்கியமான விஐபிகளும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் போலீஸ் தரப்பில் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படலை. போலீஸ் டிபார்ட்மெண்ட் கோமாவில் உள்ளதா என செய்தியை பரப்பி தங்கள் டிஆர்பி எடுத்து கொண்டனர். கமிஷனர் ஜெயா வினோத்திற்கு கால் செய்தார். ஹலோ வினோத், சொல்லுங்கள் சார்,
இங்கே நிலைமை இல்லை. கமிஷனர் ஆஃபீஸில் போராட்டம் அது இதுன்னு கூட்டிட்டாங்க. அவங்க கிட்ட போய் நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளை கடத்தி 4 மணி நேரமாகியும் கண்டுபிடிக்க முடியலைன்னு சொல்ல முடியாது. இந்த விஷயம் மீடியாவுக்கு தெரிஞ்சால் டிபார்ட்மெண்ட் மானம் ஏரில் பறந்துடும். இப்போ அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதை தவிர வேறு வழி இல்லை. ஓகே சார், எனக்கும் புரியுது. என்னால் இப்போ எங்கேயும் வர முடியாது. நீங்கள் எப்படியாவது நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளை காப்பாற்றி அந்த சைக்கோ கில்லரை பிடிங்க. எப்படி சார்? கடத்தி 4 மணி நேரம் ஆச்சு. வாசுவை எங்கே வச்சிருக்கான்னு தெரியல. வினோத் பேசி கொண்டிருக்கும் போதே கௌதம் சாலையோரமாக வண்டியை நிறுத்தினான். வினோத் கட் செய்து கௌதமிடம், ஏண்டா வண்டி எங்கே நிறுத்தின? சார், 4வது டீம் கிஷோரோட பாடி இருந்த பில்டிங். அது என்ன பில்டிங் கட்டிட்டு இருந்தாங்கன்னு கேளுங்க சார். வினோத் யோசித்தவாறே சரவணனுக்கு கால் செய்தார். சார், அது ஒரு ஹாஸ்பிட்டல் சார். அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு இருந்தாங்க. நான் சந்தேகப்பட்டது சரியாக போச்சு. முதல் கொலை பென்னிங் மில், விக்டம் ஒரு கார்மெண்ட்ஸ் ஒர்க்கர். 2வது கொலை ஸ்கூல், விக்டம் ஒரு பொண்ணு. 3வது கொலை ரெஸ்டாரண்ட் பாத்ரூம், விக்டிம் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர். 4வது கொலை ஹாஸ்பிட்டல் பில்டிங், விக்ரம் ஒரு டாக்டர். ஸோ அடுத்தது ஒரு போலீஸ். அப்போது கொலை நடக்க போகிற இடம் என கௌதம் சொல்லும்போது வினோத் கண்ட்ரோல் ரூமிற்கு கால் செய்தார். சிட்டியில் ஏதாவது புது போலீஸ் ஸ்டேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்களா? அதே மாதிரி பழைய போலீஸ் ஸ்டேஷன் பயன்பாட்டில் இல்லாமல் இருக்கா? சார், சிட்டியில் இப்போது 3 புது ஸ்டேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு சார். 2 ஸ்டேஷன் உபயோகத்தில் இல்லாமல் பாலடைஞ்சிருக்கு. அதோட அட்ரஸ் டீட்டெயிலாக உங்களுக்கு அனுப்புகிறேன் சார். நம்ம ஆளுங்களை அனுப்பி சொல்லுங்க சார். கமிஷனர் ஆஃபீஸில் போராட்டத்தை கண்ட்ரோல் பண்ண பாதி போலீஸ் அங்கே இருக்காங்க சார். 5 இருக்குது. 5 இடத்துலையும் தனித்தனியாக போய் தேட நேரம் இல்லை என வினோத் சொல்லும்போது அவரது மொபைலிற்கு குறுஞ்செய்தி வந்தது. அவர் கால் கட் செய்து செய்தியை ஓப்பன் செய்தார். அதில் இருந்த அதனை பார்த்து, சார், இந்த அட்ரஸ் தான், நம்பர் 3 சோலைவனம் தெரு, வடவள்ளி. இங்கே தான் 3வது செய்ய போகிறான். அங்கே தான் வாசுவை கடத்தி வச்சுருப்பான். அந்த பில்டிங் யூஸில் இல்லாமல் தான் இருக்குது. யாரும் அங்கே தேட வாய்ப்பு இல்லை. நாம் உடனே அங்கே போகணும் என வண்டியில் ஏறினார்கள். வேகமாக அந்த அட்ரஸில் போனார்கள். அந்த பாலடைந்த ஸ்டேஷன் உள்ளே கையில் துப்பாக்கியுடன் மெதுவாக எட்டி பார்த்து கொண்டே வினோத் உள் செல்ல கௌதம் பின்தொடர்ந்தாள். உள்ளே வலது பக்க சுவர் ஓரமாக இன்ஸ்பெக்டர் வாசு கழுத்தில் குத்துப்பட்டு இறந்து கிடந்தார். இவ்வளோ லேட்டாவா வருவீங்க? இடது பக்கம் இந்த மேஜையின் மீது முதுகை வைத்து கால்களை சுவற்றில் ஊனி தலையை கீழே தொங்க போட்டு கைகளை அசைத்து இவர்கள் இருவரையும் தலைகீழாக பார்த்தவாறே விக்ரம் கேட்டான். இவன்தான் இத்தனை கொலைகளையும் செஞ்ச சைக்கோ கொலைகாரன். பார்க்குறதுக்கு நல்லா நீட் ஷேவ் செய்து கண்ணாடி போட்டுக்கிட்டு நீட்டான ஃபார்மல் ஷர்ட்டில் ஐடி எம்ப்ளாயி போல தோற்றமளித்தான் அந்த கொடூரகாரன். சரியாக அந்த நேரத்தில் மற்ற காவலர்களும் வந்து சேர்ந்தனர். விக்டமை பார்த்தனர்கள். பைல் அவன் அருகில் செல்லவில்லை. கௌதம் அவர்களிடம் இருந்த விலங்கை வாங்கி விக்ரமை மேஜையின் மீது இருந்து இறக்கி கைகளில் விலங்கை மாட்டி கீழே முட்டி போட வைத்தான். 2 நிமிடத்திற்குள்ளாகவே அந்த ஸ்டேஷன் முன்பு கூட்டம் கூடியது. மீடியா, பொதுமக்கள், இறந்தவர்களின் உறவினர்கள் என கமிஷனர் அலுவலகத்தில் இருந்த அனைவரும் வந்துவிட்டனர். அங்கு வந்தவர்கள் மிக ஆக்ரோஷமாக இருந்தனர். அவனை இங்கேயே கொலை செய்யணும் என கத்தியவாறே ஸ்டேஷன் உள்ளே வர முற்பட்டனர். காவலர்கள் தடுப்புகளை அமைத்து அவர்களை தடுத்து நிறுத்தினர். அப்போது கமிஷனர் அங்கு வந்தார். மீடியா எப்படி இங்கே வந்தாங்க? யார் தகவல் கொடுத்தது? இல்லை சார், கமிஷனர் வாசுவின் உடலை பார்த்துவிட்டு நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளையே கொண்டிருக்கான். இவனை பார்த்த உடனே என்கொயர் பண்ண வேண்டியது தானே என கமிஷனர் கேட்க, சார், நாங்கள் இங்கே வந்த அடுத்த 2வது நிமிஷத்தில் மீடியா, பப்ளிக்னு எல்லாரும் வந்துட்டாங்க என வினோத் சொன்னார். அப்போது கௌதம், அவசரப்படாதீங்க சார், இன்னும் 2 பேர் இருக்காங்க, அவங்கள காப்பாற்றணும் என சொன்னார். உடனடியாக வினோத் ஃபாரன்சிக்காவுக்கு கால் செஞ்சு வர சொன்னார். கௌதம் வாசுவின் கழுத்தை பார்த்தார். ஒரு இங்கு பேனாவால் குத்தப்பட்டு 3/4 பேனா கழுத்தின் உள்ளே இருந்தது. கால்வாசி மட்டும் வெளியே தெரிந்தது. அதனை பார்த்த கௌதம், அடுத்து ஒரு ஸ்கூலில் படிக்கிறவங்கள செலக்ட் பண்ணியிருக்கானா என சந்தேகத்துடன் கௌதம் வினோத்திடம் கேட்க, சார், கில்லர் இங்கே தான் இருக்கான். அப்புறம் எப்படி இன்னொரு கொலையை பண்ண முடியும்? இவன் ஏற்கனவே கடத்தி வச்சிருக்கலாம், இல்லை வேறு யாரையாவது வச்சு இந்த கொலையை செய்ய ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். வினோத் மொபைலில் கால் செய்து, சிட்டியில் இருக்கிற எல்லா ஸ்கூலுக்கும் நம்ம ஆளுங்களை அனுப்புங்க. யாரெல்லாம் ஸ்கூலில் லீவ் எடுத்தாங்க, ஆப்சண்ட் யாருன்னு விசாரிங்க. ஆப்சண்ட் ஆனவங்க வீட்டில் இருக்காங்களா, பாதுகாப்பாக இருக்காங்களான்னு செக் பண்ணுங்க என சொன்னார். அரை மணி நேரத்திற்கு பின் வினோத்தின் மொபைல் ஒலித்தது. சார், இங்கே சரவணப்பட்டியில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் 12ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு ஸ்கூல் பொண்ணு மிஸ்ஸிங் சார். வீட்டில் விசாரித்தா எப்பயும் போல் காலையில் ஸ்கூல் போனதாக சொல்கிறாங்க. ஆனால் ஸ்கூலுக்கு வரல, ஆப்சண்ட் ஆகியிருக்கு அந்த பொண்ணு. வினோத் பேசியிருக்கும் போதே குணா அங்கு வந்தார். வாசுவின் கழுத்தில் இருக்கும் இங்கு பேனாவை வெளியே எடுக்க வினோத் அதனை தன் மொபைலில் படம் பிடித்து கொண்டு கௌதமை அழைத்து கொண்டு சரவணம்பட்டிக்கு விரைந்தார். குணா அந்த இங்கு பேனாவில் இருந்த கைரேகையும் ஸ்டேஷனில் இருந்த கொலைகாரனோட கைரேகையும் மேட் செய்து பார்த்து
இரண்டும் ஒத்துப்போனது. இதோட அடிப்படையில் இவன் தான் கொலைகாரன்னு உறுதி செஞ்சார். இன்ஸ்பெக்டர் சரவணனை அழைத்து இவனை கோர்ட்டில் ஆஜர்படுத்துங்க, நீதிபதி கிட்ட விசாரிக்கணும்னு 10 நாள் ரிமாண்ட் கேளுங்க. ரிமாண்ட் பண்ண ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது தப்பிச்சு போக முயற்சி பண்ணான்னு சொல்லி என்கவுண்ட் பண்ணிடுங்க. ஆனால் இவன் யார், பேர் என்ன, எங்கேருந்து வந்தா, எந்த தகவலும் தெரியலையே சார். அவனை செக் பண்ணிட்டோம், எதுவும் கிடைக்கல. அவனை கேட்டால் வாயை திறக்கவே மாட்டான். ரெடியாக இருக்கிறதால அவன் மேலே கை வைக்கவும் முடியல. பெயர் விக்ரம்னு போட்டு எஃப்ஐஆர் எழுதுங்க, மற்றதை அப்புறத்துக்கலாம். வெளியில் இருக்கிற பிரச்சனையை பார்த்தா இவனை பாதுகாப்பாக கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது கஷ்டம் சார். இளைஞர் காவல்படையிலேருந்து ஆளுங்களை வர சொல்லியிருக்கேன். அவங்க வந்ததும் பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போங்க. சிறிது நேரத்தில் இளைஞர் காவல்படையினர் வந்து கூட்டத்தை கலைக்க கொலைகாரன் பாதுகாப்பாக கோர்ட்டுக்கு அழைத்து செல்லப்பட்டான். வினோத்தின் உடல் ஆம்புலன்ஸில் எடுத்து செல்லப்பட்டது. வினோத்திற்கு கால் செய்தார் குணா. வினோத் சரவணப்பட்டியில் நுழையும் போது குணாவிடமிருந்து அழைப்பு வந்தது. இங்கு பெண்ணால் இருந்த கைரேகையும் சஸ்பெக்டோட கைரேகையும் மேட்ச் ஆகுது. ஸோ இவன் தான் இந்த கொலையை பண்ணது. கொலை நடந்து 3 மணி நேரம் இருக்கும். சட்டென்று பிரேக் அடித்து வண்டியை நிறுத்தினார் வினோத். 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே கொலை பண்ணியிருந்தா ஏன் தப்பிச்சு போகாமல் இங்கேயே இருந்தான் என யோசித்து பின் குணாவிடம் வேறு ஏதாவது தடயம் இருக்கா? விக்டிமோட சட்டையில் ஒரு மொபைல் இருந்தது. அது ரிஷியோட ஃபோன். இருந்து கடைசியாக ஒரு நம்பருக்கு கால் போயிருக்கு. அந்த நம்பர் மீடியாக்கார நம்பர் என சொல்ல கால் கட்ஸு வண்டியிலிருந்து இறங்கினார். எதுக்காக கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போகாமல் அங்கேயே இருந்தான்? எதுக்கு மீடியாவை அங்கே வர சொன்னான்? குழப்பமாக இருக்கே. நாம் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமா? அவன் 5 தான் கொலை செய்ய செலக்ட் பண்ணியிருந்தானா? 5வது கொலை முடிஞ்சதும் சரண்டர் ஆகிறதுக்காக அங்கேயே இருந்தானா? கவுத் சொல்ல யோசித்தவாறே சுற்றும் முற்றும் பார்த்த வினோத் அங்கு ஒரு ஸ்டேஷனரி கடையை கண்டார். அந்த கடைக்கு சென்று தனது மொபைலில் இருந்த படத்தை காட்டி, இந்த இங்கு பேனா என்ன பிராண்ட், விலை எவ்வளவு, இங்கே கிடைக்குமா என கேட்க கடைக்காரர் அதனை பார்த்துவிட்டு, இந்த பிராண்ட் பேனா சாதாரண கடைகளில் கிடைக்காது சார், இது நீதிபதிகள் தீர்ப்பு எழுத பயன்படுத்துகிற பேனா என சொன்னார். உடனே மொபைலில் டயல் செய்தவாறே வண்டியை ஸ்டார்ட் செய்து ஆக்சிலேட்டரை அழுத்தினார். ஹலோ சரவணன், அக்யூஸ்ட் எங்க? கோர்ட்டில் ஆஜர்படுத்தியாச்சு சார், நீதிபதி விசாரணை பண்ணிகிட்டு இருக்கார். முதல்ல அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க. அவன் அடுத்து நீதிபதியை தான் கொல்ல போகிறான். இது எல்லாமே அவனோட பிளான் தான். அவன் பிளான் பண்ணி தான் நம்மக்கிட்ட சரண்டர் ஆகிருக்கான். அவன் சரண்டர் ஆனது மீடியாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நாம் அவனை எதுவும் பண்ணாமல் கோர்ட்டில் ஆஜர்படுத்துவோம்னு தெரிஞ்சு தான் அவன் முன்னாடியே மீடியாவுக்கு கொலை நடந்த ஸ்டேஷனுக்கு வர வச்சுருக்கான். உடனே அவனை கோர்ட்டிலேருந்து வெளியில் கூட்டிகிட்டு போங்க, நீதிபதிக்கு பாதுகாப்பு கொடுங்க என சொன்னதும் சரவணன் திரும்பும் போது சிறிய அளவில் ஒரு குண்டு கோர்ட்டின் உள்ளே வெடித்ததும் உள்ளே இருந்த வக்கீல்கள், மக்கள் என அனைவரும் பதறி வெளியே ஓடி வந்தனர். அந்த கூட்ட நெரிசலில் சரவணனால் உள்ளே செல்ல முடியவில்லை. அனைவரும் வெளியேறிய பின் சரவணன் உள்ளே செல்ல அங்கு நீதிபதியும் விக்ரமும் உடலில் பலத்த காயங்களுடன் இறந்து கிடந்தனர். சில காவலர்கள் முன் வரிசையில் இருந்த வக்கீல்கள் லேசான காயங்களுடன் தப்பினர். சிறிது நேரத்தில் தீயணைப்பு மீட்பு படையினர் அந்த இடத்திற்கு வந்தனர். அடுத்த நாள் சனிக்கிழமை காலை சைக்கோவின் செய்தியே தலைப்பு செய்தியாக வந்தது. நீதிமன்றத்தில் நடந்த இந்த வழக்கு விசாரணை கேமரா பதிவு செய்யப்பட்டது. வெடி விபத்தில் அந்த கேமரா கருகி போனது. அதில் இருந்த மெமரியை பேக்கப் எடுத்து கோர்ட்டில் நடந்ததை கமிஷனர் வினோத் அவரது டீம் பார்த்தனர். அந்த வீடியோ இருந்தது. நீதிபதி வந்ததும் அனைவரும் எழுந்து அவர் அனைவரும் அமர்ந்தனர். பெயர் அழைத்தவுடன் விக்ரம் கூண்டில் ஏற்றப்பட்டார். அரசு தரப்பு வக்கீல் ஒருவர், இதோ இந்த குற்றவாளி கூண்டில் இருக்கிற விக்ரம் ஒரு சைக்கோ கொலையாளி. இவர் இந்த 5 நாளில் ஒரு காவல்துறை அதிகாரி, ஒரு பள்ளி மாணவன் 5 கொலைகளை கொடூரமாக செஞ்சுருக்காரு. அதனால் இவரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் விசாரணை செய்ய அனுமதி வழங்கணும். அப்பொழுது அங்கிருந்த மக்களில் ஒருவர், இவனை எல்லாம் உடனே தூக்கில் போடணும் என சொல்ல சலசலப்பு ஏற்பட்டது. ஆர்டர் ஆர்டர், நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புங்களா? விக்ரம் அமைதியாக கைகளை கட்டி ஒரு காலை மடக்கி ஸ்டைலாக நின்றிருந்தான். உங்கள் நியாயங்களை நீங்கள் சொல்லலாம். நியாயம் தர்மத்தை எல்லாம் எதுக்கு சார் கேட்குறீங்க? சட்டம் அதெல்லாம் பார்க்காதே. தப்பு செஞ்சேனோ இல்லையோ அதைத்தானே பார்க்கும். என் பக்கம் இருக்க நியாயங்களை நான் சொன்னால் என்னை விடுதலை பண்ணுவீங்களா? தப்பு பண்ணுற எல்லார்கிட்டையும் ஏதோ ஒரு நியாயம் இருக்கும். அதனால் நான் நியாய தர்மத்தை பற்றி பேச வரல, தவறுகளை பற்றி பேச வந்திருக்கேன். தவறு எல்லாரும் செய்வாங்க, அது மனித இயல்பு. ஆனால் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். நானும் தவறுகள் செஞ்சுருக்கேன். செஞ்ச தவறை விட அதிகமான தண்டனை அனுபவிச்சிருக்கேன். இப்போ நான் செய்ய போகிறவருக்கு கூட எனக்கு என்ன தண்டனைன்னு நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். ஆனால் இங்கே இருக்கிற நிறையா பேர் அதிகமாக தவறு செஞ்சு அதோட விளைவுகளை பற்றி யோசிக்காமல் எந்த தண்டனையும் இல்லாமல் இருக்கிறத பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே ஒரு வெறி வரும். அந்த வெறியை கட்டுப்படுத்தி தான் இங்கே நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. என்னால் அந்த வெறியை கட்டுப்படுத்த முடியாமல் தோற்று போயிருக்கேன். இப்போது இந்த நிமிஷம் கூட என்னால் அதை கட்டுப்படுத்த முடியல. நான் இங்கே செஞ்ச கொலைகளை ஒத்துக்கிட்டு தண்டனையை ஏற்றுக்க வரல.
நான் இங்கே கொலை செய்ய வந்திருக்கேன் என சொல்லி தன் கண்ணாடியில் இருந்த பட்டனை அழுத்தினான் விக்ரம். அதோட வீடியோ முடிந்தது. நீதிபதி தான் அவன் தேர்ந்தெடுத்த இரண்டாவது நபராக இருந்தா அப்போது முதல் ஆள் யார் என கௌதம் கேட்டார். அவன்தான், அந்த சைக்கோ விக்ரம் தான் முதல் ஆள். அவனுக்கு அவனே கொடுத்துக்கிட்ட தண்டனை. இறுதியில் அவன்தான் ஜெயிச்சான். 7 கொலைகளை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிட்டான். இதோட இந்த நாவல் முடியுது. அடுத்து ஒரு வீடியோவில் இன்னொரு நாவல் பார்க்கலாம். பாய்.